ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ஓகே. ஓகே. அதனால தான் வந்து எங்களோட எபெக்ஸோரா வந்து ஒரு ரெபிட் ரெவென்யூ பிளான், அதாவது ஸ்பீடான விரைவாக வருமானம் தரக்கூடிய ஒரு பிளான்ன்றதுக்காக தான் நார்மலா வந்து மத்த கம்பெனிஸ் கொடுக்குற மாதிரி ஆஃபர்ஸ். இப்போ நார்மலா நாங்கள் ஒரிஃப்ளேம் செய்யக்குள்ள எங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் போட்டா ஆஃபர் தருவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பெரும்பாலா வந்து எங்களோட கம்பெனில இல்ல. எங்களோட எபெக்ஸோரா ஏன்னு சொன்னா எங்களோட கம்பெனி தாரதே ஒரு பெரிய ஒரு இன்கம் தான், பெரிய ஒரு ஸ்மார்ட்டான இன்கம். ஓகேயா? ஸோ வீக்லி இன்கம் எந்த கம்பெனியும் தர முடியாத ஒரு வீக்லி இன்கம் தராங்க. ஸோ இதையும் தாண்டி அவங்க ஆஃபர்ஸ் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தர தேவையில்லை. நம்மள ஒரு கம்பெனி நல்ல ஒரு இன்கம் தாரதே வந்து எங்களுக்கு போதுமானது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்னிங் பேஸ். ஓகே, இதுல வந்து நாங்க இன்கம், வருமானம் வந்து ஈட்டக்கூடிய வழிகள், அதாவது ஏர்னிங் பேஸ். இதுல வந்து ரெண்டு விதமா எங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க இயலும். ஓகே, எங்களுக்கு இதுல ரெண்டு விதமா வந்து வருமானம் ஈட்டிக்கொள்ள இயலும். எப்படி என்று சொன்னா முதலாவது வந்து டிரெக்ட் செல்லிங், ரெண்டாவது வந்து சேல்ஸ் கமிஷன். டிரெக்ட் செல்லிங் என்று சொல்றது வந்து நார்மலா வந்து நாங்க சொல்றது டிரெக்டா நேரடி செல்லிங், விற்பனை, நேரடி விற்பனை. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இந்த டிரெக்ட் செல்லிங் வந்து எங்களுக்கு வந்து நாங்க கம்பெனில இருந்து டிரெக்டா எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எடுக்கிறோம். அதாவது வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றுமே இல்லை ஏன்னா. ஸோ வந்து நாங்க டிரெக்டா கம்பெனில இருந்து கஸ்டமரோட கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இது மூலம் எங்களுக்கு வந்து ஒரு டிரெக்ட் ப்ராஃபிட், அதாவது வந்து நாங்க சொல்றது இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் என்று சொல்லி உடனடி லாபம் உண்டு எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலும். இது வந்து இந்த டிரெக்ட் செல்லிங் வந்து, அதாவது சம்டைம் நாங்க எங்களோட பர்சனல் யூஸுக்கு எடுக்கிறதா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களோட கஸ்டமர்ஸ்மாருக்கு சேல் பண்றதன் மூலம் கூட எங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலும். நார்மலா இப்ப நாங்க எங்களோட பர்சனல் யூஸுக்கு எடுக்கக்குள்ள நாங்க எங்களை ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது இல்லையே. நார்மலா நாங்க கம்பெனி ப்ரைஸ்க்கு தான் எடுக்க போறோம். நாங்க எங்களோட வந்து ஓன் சேல்ஸ், ஓன் ஆர்டர் மூலம் வந்து எங்களுக்கு இந்த டிரெக்ட் செல்லிங் வந்து எங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, உடனடி லாபம். இந்த ஸ்லைட்ல காட்டியிருக்கிற மாதிரி தான் இந்த டிரெக்ட் செல்லிங் எப்படி என்று சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த சின்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது எங்களோட கம்பெனில இருக்கிற சின்ன ப்ராடக்ட்ஸ், இந்த ஹேண்ட் வாஷை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அது ஒன்று ஏர்ன் பண்றதால ப்ராஃபிட் வந்து 50 ருபீஸ்ன்னு போட்டிக்கு. அதாவது வந்து இப்ப நீங்க எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா. நான் எபெக்ஸோரால் உங்களுக்கு ஒரு கன்சல்ட் நம்பர், ஒரு யூசர் நேம் வந்து தந்திருப்பாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் கொடுத்து லாகின் ஆகினதும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் போடக்கொள்ள எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி ப்ரைஸுக்கு தான் காட்டும். ஓகே, நார்மலா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு காட்டும். இந்த ஹேண்ட் வாஷை பாத்தீங்கன்னு சொன்னா 580 ரூபா. இந்த 630 ரூபாவை ஒரு லைனால வெட்டிட்டு 580 ரூபான்னு காட்டியிருக்கு. அதாவது எங்களுக்கு 580 ரூபாய்க்கு கம்பெனி தருவாங்க, பட் நாங்க கஸ்டமர்ஸுக்கு 630 ரூபாய்க்கு சேல் பண்ண வேணும். அதாவது அதுல அடிச்சிக்கிற ரீட்டைல் பிரைஸ் 630 ரூபா. அப்ப இதை நாங்க சேல் பண்றதால எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 50 ரூபா கிடைக்கும் இந்த ஒரு பாட்டில் நாங்க சேல் பண்றதால. அதிகமா எல்லாத்துலயும் அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து எங்களை காட்டி போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து டிரெக்ட் செல்லிங் மூலம் நாங்க எப்படி இந்த உடனடி லாபமை வந்து ஈற்றுன்னு சொல்லி. அப்ப இங்கினிமேலுக்கு பாத்தீங்கன்னா 2950 ரூபா, அதை நாங்க வந்து 2590 ரூபாய்க்கு எடுத்து தான் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றோம். இது மூலம் எங்களுக்கு 360 ரூபாயோட ப்ராஃபிட். அதே மாதிரி ரிஷி ஆயிலுக்கு எங்களுக்கு 250 ரூபா ப்ராஃபிட். 1570 ரூபாயோட ரீட்டைல் பிரைஸுக்குரிய ரிஷி ஆயில நாங்க 1320 ரூபாய்க்கு எடுக்கிறோம் கம்பெனில இருந்து. இந்த மாதிரி எங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சப்ளிமெண்ட்ஸ்லயே வந்து விலை கூடிய சப்ளிமெண்ட் தான் இந்த ஸ்பிருலினா. அதோட ப்ராஃபிட்டையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம் பாருங்க. இந்த ஸ்பிருலினா சப்ளிமெண்ட்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், அதாவது கம்பெனி எங்களுக்கு தராங்க 5985 ரூபாய்க்கு. அதோட ரீட்டைல் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 7125 ரூபா. இது ஒண்ணு நாங்க வந்து இந்த ஒரு பொட்டில நாங்க சேல் பண்றதால எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் 1140 ரூபா ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நல்லாவே வந்து விலை கூடின ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் குவாண்டம் பெண்டன்ட். ஓகே, இது வந்து ஒரு மாலை மாதிரி எங்களுக்கு பண்ணிக்கொள்ளும். இதை பாத்தீங்கன்னா இது ஒண்ணு சேல் பண்றதால எங்களுக்கு வந்து 1900 ரூபா டிரெக்ட் செல்லிங் மூலம் எங்களுக்கு வந்து உடனடி
லாபம் உண்டு உங்களுக்கு வந்து இதால ஏர்ன் பண்ணிக்கொள்ளும். இதுதான் நாங்க வந்து டிரெக்ட் செல்லிங் மூலம் ஏர்ன் பண்ற மெத்தட். இது எல்லாருக்கும் நார்மலா கிளியர் தானே? எல்லாரும் இப்ப நாங்க நார்மலா ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ண போலயும் அப்படித்தான் ஒரு டிரெக்ட் செலர் கிட்ட இருந்து நாங்க டிரெக்ட் டீலர் கிட்ட இருந்து எடுத்து நாங்க ஒரு ப்ராஃபிட்டை வச்சு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இது நார்மலா எல்லாருமே நாங்க நார்மலா கேஷுவலா எல்லாரும் ஆன்லைன் பிசினஸ்ல பண்ற ஒரு மெத்தட் தான். எல்லாருக்கும் இது வந்து கிளியர் தானேண்ணா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது நான் ஏர்ன் பண்ற ரெண்டாவது வழி சொன்ன உங்களுக்கு வந்து சேல்ஸ் கமிஷன். ஓகே, சேல்ஸ் கமிஷன். இப்போ சேல்ஸ் கமிஷன் மூலம் நாங்க வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்றது, வருமானம் வந்து ஈற்றது என்று நாங்க பார்ப்போம். சேல்ஸ் கமிஷன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இது வந்து ரெண்டு வகையா இருக்கு. முதலாவது வந்து ஆன் ஆர்டர் சேல்ஸ், ரெண்டாவது வந்து டீம் ஒர்க் சேல்ஸ். அதாவது வந்து ஆன் ஆர்டர் சேல்ஸ் என்று சொல்றது வந்து நாங்க வந்து எங்களோட சொந்த ஆர்டரால, ஓகேயா, சொந்த ஆர்டர்ஸ், அதாவது வந்து நாங்க எங்களோட பர்சனல் ஆர்டர்ஸ், நாங்க பர்சனல் எங்களோட கஸ்டமர்ஸ் இந்த ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அது மூலம் நாங்க வந்து சேல்ஸ் நடத்தி, ஓகேயா, கூடுதலான நாங்க சேல்ஸ் நடத்தி எக்ஸ்ட்ரா சேல்ஸ் நடத்துறதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற கமிஷன், அதைத்தான் நாங்க வந்து ஓனோட சேல்ஸ் மூலம் கிடைக்கிற கமிஷன் சொல்றது. அடுத்தது வந்து டீம் ஒர்க் சேல்ஸ். இப்ப நாங்க இதுல வந்து சேல்ஸ் பண்றோம், எங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றோம். அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம் என்று சொன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். நம்மள எங்களோட கம்பெனியோட மோட்டோவும் அதுதானே. ஸோ நான் நாங்க வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை அடுத்தவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். ஓகே, அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதன் மூலம் அவங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்றாங்க, அவங்களும் வந்து எங்களோட கம்பெனில ஜாயின் பண்ணி அவங்களும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றாங்க. ஸோ அவங்க எங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணி அவங்களோட மூலமாவும் வந்து எங்களோட கம்பெனிக்கு சேலிங்ஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த சேலிங்ஸ் மூலமா வந்து எங்களுக்கு கமிஷன் வந்து இதுதான் வந்து டீம் ஒர்க் சேல்ஸ் மூலம் எடுக்கிற கமிஷன் என்று சொல்றது. ஓகே, இப்ப நாங்க பில்ட் பண்ணின டீம் மூலமும் வந்து எங்களுக்கு இந்த கமிஷனை வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி எங்களோட ஓன் ஆர்டர்ஸ் மூலமும் வந்து இப்ப நிறைய லீடர்ஸ் மாதிரி வந்து அவங்க டீம் பில்ட் பண்ணாமே வந்து டீம் ஒர்க் இல்லாம அவங்களோட ஓன் ஆர்டர்ஸ் மூலமும் வந்து அவங்க இன்கம் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல வந்து எங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளும் எபெக்ஸ் ஓரால. ஓகே, முதலாவது டிரெக்ட் செல்லிங், ரெண்டாவது சேல்ஸ் கமிஷன், ஓனோட சேல்ஸ், டீம் ஒர்க் சேல்ஸ். கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது பாருங்க, வை டீம் ஒர்க் சேல்ஸ். இதுக்கு நாங்க வந்து டீம் ஒர்க் சேல்ஸ் வந்து நடத்தணும். ஓகே, இப்ப ஒரு சில பேர் யோசிப்பீங்க எதுக்கு டீம் ஒன்று நாங்க உருவாக்கணும், நாங்களே சேல் பண்ணிட்டு போனா ஓகே தானே, எங்களுக்கு கமிஷன் எடுத்துட்டு போகலும் தானே அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த டீம் ஒர்க் சேல்ஸ் வந்து நடத்தணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து கெட் பீப்புள். கெட் பீப்புள் அதாவது வந்து எபெக்ஸ் சோராக்கு வந்து நாங்க நிறைய மக்களை வந்து, ஓகே, நிறைய மக்களை வந்து எங்களோட சேர்த்து கொள்ளையிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப எங்களோட கம்பெனியோட மோட்டோம் வந்து தானே எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும், ஆரோக்கியத்தை மக்கள் மத்தியில பரப்பணும். ஓகே, எங்களோட நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து எங்களோட கம்பெனியோட மோட்டோ. ஸோ வந்து இது மூலம் நாங்க டீம் ஒர்க் கொண்டு பண்றதன் மூலம் வந்து நாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அது மூலம் வந்து அவங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய பீப்புளை வந்து எடுத்துக்கொள்றதுக்கான சான்சஸ் கிடைக்குது. ஓகே, எங்களோட நெட்ஒர்க்கை வந்து பெருகி கொள்றதுக்கு, ஓகே, அதாவது எங்களோட ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய பீப்புள்ஸ் கிடைக்கிறாங்க இந்த டீம் ஒர்க் மூலம், இந்த டீம் ஒர்க் சேல்ஸ் மூலம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பில் லீடர். இப்ப நாங்க இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் ஒரு கஸ்டமர், ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு மத்தியில எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்க கொண்டு போய் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்க எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு வரக்குள்ள அவங்க இதை பத்தி கேட்பாங்கண்ணா, இது என்ன மாதிரின்னு கேட்கக்கூட. ஸோ அவங்களையும் வந்து நாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்லி அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்களும் ஒரு லீடரா வந்து மாறுவாங்க. ஸோ இது மூலம் எங்களுக்கு வந்து லீடர் மேல பில்ட் பண்றதுக்கான
சான்சஸும் கிடைக்குது நாங்க இப்படி ஒரு டீம் ஒர்க் சேல்ஸ் நடத்துறதன் மூலம். ஓகே, அடுத்தது வந்து லீடர் டு லீடர், அதாவது லீடர் கிட்ட இருந்து இன்னொரு லீடர்ஸ் மாதிரி உருவாக்கி கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு கீழே லீடர் ஒன்று வரப்போல அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எங்களோட ப்ராடக்ட்ஸை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அது மூலம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஜாயின் பண்ணி அவங்களோட மூலமா இன்னும் நிறைய பேர் இதுல லீடர்ஸா வந்து என்டர் ஆகுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது நாங்க டீம் ஒர்க் கொண்டு பண்றதன் மூலம். நார்மலாவே எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து மக்களுக்கு மத்தியில போற வீதத்தை எங்களுக்கு அதிகரிச்சு கொள்ளையிலும் இந்த டீம் ஒர்க் சேல்ஸ் மூலம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எங்களுக்குள்ள மட்டுமே இது சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா எங்களோட நேம் பேங்க்ல நார்மலா இருக்கிற எங்களோட ஃபேமிலிஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மத்தவங்களுக்கு கொண்டு போறது கஷ்டமாயிருக்கும். பட் நாங்க இந்த டீம் ஒர்க் சேல்ஸ் ஒன்று நடத்த போல எங்களுக்கு வந்து நிறைய பீப்புள்ஸை வந்து இதுக்குள்ள எடுத்துக்கொள்ள இயலும். நிறைய பேரை லீடரா எங்களுக்கு பில்ட் பண்ண இயலும். லீடர்ஸ் மார்க்கிட்ட இருந்து இன்னும் லீடர்ஸ் மாதிரி எங்களுக்கு பில்ட் பண்ணி கொள்ள இயலும். ஓகே, அடுத்த பெனிஃபிட்ஸ் போட்டிக்கு பாருங்க. ஆன் யூசேஜ் பட் கமிஷன், அதாவது வந்து நீங்க உங்களோட ஆல் யூஸுக்கு எடுத்தாலும் கூட அதுக்குரிய கமிஷனை கம்பெனி உங்களுக்கு ஆட் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆன் யூஸுக்கு ஏதாவது ஒன்று ஷாப்ல போயிட்டு எடுக்கிறோம், அபாயாவோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அது நாங்க ஆன் யூஸுக்கு எடுக்கிறோம், அதை நாங்க வேர் பண்றோம், அதோட முடிஞ்சு. அதுக்கான கமிஷனோ ஏதாவது ஒன்று அந்த ஷாப் ஓனர் எங்களுக்கு தருவாங்களா? இல்ல. ஆனா எங்கட எபெக்ஸ் ஓரா ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லை. நாங்க என்ன எங்கட ஓன் யூஸுக்கு எடுத்தாலும் கூட அதுக்குரிய கமிஷன் கால்குலேட்டர் வந்து ஆர்வி மூலமாவோ அப்படி இல்லாட்டி ஒரு கமிஷன் மூலமாவோ வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு ஆட் பண்றாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து கம்பெனி தராங்க. இது ஒரு பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மோ சேல்ஸ் மோ இன்கம். எங்களோட சேல்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க எங்களோட இன்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். எங்களுக்கு சேல்ஸ் கூட கூட எங்களோட இன்கம் வந்து எங்களுக்கு கூட்டிக்கொள்ள இயலும். இது வந்து அடுத்த பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொடியூசிங் இன்கம் ஏர்னர்ஸ். இன்கம் ஏர்னர்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இயலும். ஓகேயா, இது மூலம் வந்து இன்னும் இன்கம் எடுக்கக்கூடிய, ஓகே, அதாவது எங்களுடைய கம்பெனியோட இன்னொரு மோட்டோ என்ன, அதாவது வந்து தனிநபர்களோட வருமானத்தை அதிகரிக்கிறது. ஸோ வந்து வருமானம் எடுக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு அதிகரிக்க இயலும். இது மூலம் எங்கட மூலம் வந்து இன்கம் ஏர்னர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இது எல்லாமே வந்து இந்த டீம் ஒர்க் சேல்ஸ் பெனிஃபிட். ஓகே தானே? ஓகே, அடுத்து பார்த்தோம்னு சொன்னா எங்களோட எபெக்ஸோராட வந்து பிசினஸ் மாடியூல். ஓகே, எங்களோட எபெக்ஸ் ஓராக்கின்னு ஒரு பிசினஸ் மாடியூல் ஒன்று இருக்குது. அதாவது வந்து முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் தான். பிரைமரி இன்கம் ஃபோக்கஸ். நாங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண வேண்டியது, எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த பிரைமரி இன்கமுக்கு, அதாவது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணி நாங்க எடுக்கிறோம் பாருங்க ப்ராஃபிட், இதுல தான் வந்து எங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். எல்லாருடையும் நார்மலா எல்லாரோட ஃபோக்கஸும் இருக்கணும் இந்த பிரைமரி இன்கம் மேல தான், ரீட்டைல் ப்ராஃபிட் மேல. ஓகே தானே? அடுத்தது வந்து நியூ ஜாயினர்ஸ் பிரைமரி இன்கம் ஃபோக்கஸ். இதே மாதிரி நாங்க ஜாயின் பண்ற நியூ ஜாயினர்ஸுக்கு கூட நாங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் இந்த பிரைமரி இன்கம்ல தான். ஓகே, நாங்களும் பிரைமரி இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ணி அதே மாதிரி நியூ ஜாயினர்ஸையும் வந்து எங்க டீமுக்குள்ள இருக்கிற நியூ ஜாயினர்ஸையும் வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் இந்த பிரைமரி இன்கமுக்காக, அதாவது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்காக தான் ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகே, அடுத்தது வந்து அட்வர்டைசிங். இப்போ நார்மலா எங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு அட்வர்டைசிங் இல்லைன்னு நான் சொன்னோம் தானே. ஸோ நாங்க தான் இதை வந்து அட்வர்டைசிங் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். எங்களோட பிஸ்னஸையும் சரி எங்களோட ப்ராடக்ட்ஸையும் சரி நாங்க தான் வந்து கால்நடை விளம்பரங்கள்னு சொல்லுவாங்க, வாய்விழி விளம்பரம் மூலம் நாங்க தான் வந்து இதை விளம்பரப்படுத்தணும், மார்க்கெட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து ஏர்ன் ஃப்ரம் கமிஷன். நிறைய பேர்ட வீடியோ ஒன்ல இருக்குதாம், கொஞ்சம் பார்த்து எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. கீழே பாருங்க ஸ்டார்ட் வீடியோ இருக்கும், அதை நீங்க டச் பண்ணினீங்கன்னா ரெட் கலர் லைன் ஒன்று வந்துடும். நிறைய பேர்ட வீடியோ ஒன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் எல்லாரும் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஒன்ல இருந்தா எல்லாருக்கும் உங்களை விளங்கும். ஓகே, அடுத்து வந்து ஏர்ன் ஃப்ரம் கமிஷன். கமிஷன் மூலம் வந்து எங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ள ஏழுமான ஒரு மாடியூல் தான் இந்த எபெக்ஸோரா பிசினஸ் மாடியூல். ஓகே, இதுல இருந்து நாங்க என்ன தெரிஞ்சுக்கொள்றோம் என்று சொன்னா, இதுல நாங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு, இந்த பிரைமரி இன்கம்க்கு தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேயா, அதே மாதிரி எங்களுக்கு கீழே வர நியூ ஜாயினர்ஸுக்கு நாங்க சொல்லி கொடுக்க வேண்டியது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டை பத்தி, இந்த இன்கம் பிரைமரி இன்கம் பத்தி தான் நாங்க சொல்லி கொடுத்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகே தானே?
அதனால வந்து நீங்க எல்லாரும் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணின உடனே நீங்க வந்து 250 போடுங்க, அதுக்கு ஒரு ஆள் போடுங்க, ஆள் போடுங்கன்னு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க வேணும். ஓகே, ஆள் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லக்கல எங்க போயிட்டு சிஸ்டர் நாங்க ஆள் தேடுண்டு அந்த ஆள் காணாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நாங்க எல்லாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு. நாங்க ஆர்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணக்குள்ள எங்களோட இன்கம் எங்களுக்கு அதிகரிச்சு கொள்ளையிடும். ஸோ அதனால நாங்க நியூ ஜாயினர்ஸுக்கு சொல்லி கொடுக்குற இந்த டோனை தான் மாற்ற வேண்டியதா இருக்கு. ஓகே தானே? அப்ப நாங்க இன்கம் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள கவனமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்க முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட்டை, பிரைமரி இன்கம் இந்த விஷயத்த வந்து நாங்க அவங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். ஓகே தானே? இதுதான் வந்து சரியான ப்ரொசீஜர், அதாவது எபெக்ஸோட பிசினஸ் மொடியூல். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கமிஷன் கால்குலேஷன், கமிஷன் என்று சொல்றாங்க. இந்த கமிஷனை நாங்க எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த பிரைமரி சேல்ஸ் மூலம் வந்து நாங்க எப்படி கமிஷனை வந்து கால்குலேஷன் பண்றதுன்னு பார்ப்போம். நார்மலா வந்து நாங்க வந்து எபெக்ஸ் சோரால ஜாயின் பண்ணதும் எபெக்ஸ் லீடர் என்ற ஒரு டைட்டில் நாங்க அச்சீவ் பண்றதுக்கு என்று சொன்னா நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் வந்து கம்பெனிக்கு பண்ணி கொடுக்கணும். ஓகேயா? அப்ப வந்து நாங்க அந்த சேல்ஸ் என்ன மாதிரி பண்ணணும்னு சொன்னா ஒரு 35,000 35,000 எக்ஸ்ட்ரா எங்களுக்கு சொல்லலாது. 30 to 35,000, சம்டைம் 28 வர சான்சஸ் இருக்கு. நாங்க நார்மலா கால்குலேட் பண்ணி இப்படி சொல்றோம். ஓகே, 35,000 ஒரு சேல்ஸை வந்து நீங்க எங்கட கம்பெனிக்கு வந்து நடத்தி கொடுக்கணும். ஓகே, இந்த சேல்ஸை நீங்க ரீச் பண்றதன் மூலம் தான் வந்து நீங்க வந்து எபெக்ஸ் லீடர் என்ற டைட்டில வந்து அச்சீவ் பண்றீங்க. அதாவது நீங்க எபெக்ஸ் ஒரு லீடர் ஆகிட்டீங்க. ஓகே, அதுக்கு போறோம். நீங்க இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணினதும் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் எட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே தானே? அதாவது நீங்க கமிஷன் எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு லீடரா மாறுவீங்க வந்து இந்த சேல்ஸ கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கறதன் மூலம் மட்டுமே. ஓகே தானே? அப்ப நீங்க ஒரு எபெக்ஸ் லீடரா மாறுறதுக்கு உங்களுக்கு கீழே நடக்கிற நீங்க போடுற அடுத்தடுத்த சேல்ஸ் மூலம், அப்படி இல்லாட்டி உங்களோட டீம் போடுற சேல்ஸ் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற இந்த கமிஷன் எட் ஆகுறதுக்கு நீங்க தகுதி பெறுறீங்க வந்து இந்த 35,000 இந்த சேல்ஸை வந்து கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கறதன் மூலம் தான். இது கிளியரா எல்லாம்? ஓகே. அடுத்து பாருங்க, ரெண்டாவது போட்டிக்கு வந்து டீம் சேல்ஸ். இப்ப எப்படி இந்த கமிஷன் மூலம் வந்து எங்களுக்கு இன்கம் வந்து நிர்ணயிக்கப்படுது என்றதுதான் வந்து இங்கால போட்டி இருக்குது. நாங்க வந்து ரெண்டு டீம் மூலம் சேல்ஸ் நடத்தினோம் என்று சொன்னோம். அதாவது வந்து நாங்க ரெண்டு லீடர்ஸ் உருவாக்கி அவங்களுக்கு கீழே நாங்க ரெண்டு டீமை ரன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ரெண்டு டீம் மூலம் எங்களுக்கு சேல்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னா, அதாவது வந்து ரெண்டு டீம்ல சேல்ஸ் நடக்கிறதுன்னு சொல்றது வந்து 1,20,000 சேல்ஸ். இப்ப நார்மலா நான் சொன்னதானே பிரைமரி சேல்ஸ் டார்கெட் வந்து 30 to 35,000 என்று சொல்லி. அப்ப வந்து நார்மலா வந்து ரெண்டு டீம்ல சேல்ஸ் நடக்கக்குள்ள வந்து அங்கள வந்து 1,20,000 சேல்ஸ் நடக்கணும். ஓகேயா? அப்படி 1,20,000 சேல்ஸ் நடக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த 1,20,000 6 to 8% வந்து கமிஷன் கம்பெனி ஆட் பண்றாங்க. ஓகேயா? அதாவது வந்து நாங்க எங்களுக்கு கீழே ரெண்டு லீடர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெண்டு லீடர்ஸ் மாருக்கு கீழே வந்து சேல்ஸ் நடந்துட்டு போகுது. இப்ப ரெண்டு டீம் ஆலயம் எங்களுக்கு இந்த ரெண்டு சைட்ல இருக்கிற ரெண்டு டீம் ஆலயம் வந்து சேல்ஸ் நடந்துட்டு போகுது. இப்படி சேல்ஸ் நடந்துட்டே போகக்குள்ள 1,20,000 சேல்ஸ் நடந்திக்குது. ஓகே, அதாவது ரெண்டு டீமாலும் 1,20,000 சேல். அதாவது இந்த சைடுல இருக்கிற டீமால 60,000 சேல், அடுத்த சைடுல இருக்கிற டீமால 60,000 சேல்ஸ். இது ரெண்டுமே சேர்த்தா 1,20,000 சேல்ஸ் வந்து எங்களுக்கு கீழே நடந்திக்குது. எங்களோட டீம் வந்து கம்பெனிக்கு செல்லிங்ஸ் வந்து செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க 1,20,000. எங்களால வந்து 1,20,000 சேல்ஸ் வந்து கம்பெனிக்கு நடந்திருக்குது. ஸோ அதனால வந்து கம்பெனி இதுக்குரிய கமிஷனா எங்களுக்கு வந்து 6 to 8% வந்து தாராங்க. ஓகேயா? இது கிளியரா எல்லாருக்கும்?
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கிளியர் போடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு போடுங்க. ஓகே. அடுத்து வந்து நாங்க 4 டீம். ஓகே, அப்படி நாங்க 4 டீம். இப்ப நாங்க 4 லீடர்ஸ் மார வந்து எங்களுக்கு கீழே நாங்க வந்து ஜாயின் பண்ணி விடுறோம். ஓகே, ஜாயின் பண்ணி விட்டு அந்த 4 லீடர்ஸ் மாறும் வந்து 4 டீமை ரன் பண்ணிட்டு அந்த 4 டீமாலையும் எங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்குது. எங்களோட கம்பெனி சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களால இந்த 4 டீமால 2,40,000க்குரிய சேல்ஸ். இதெல்லாம் நான் சொல்றது வந்து வீக்குக்குரிய சேல்ஸ். மண்டே டு சாட்டர்டே நடக்கிற சேல்ஸ். எங்க டீமுக்குள்ள 2 டீமுக்குள்ள நடக்கிற சேல்ஸ் 1,20,000 இருந்தா எங்களுக்கு 6 to 8% இன்கம் எட் ஆகும். இந்த சாட்டர்டே எங்கட வீக்குக்குரிய லாஸ்ட் டே. நாங்க 6 days தானே ஒர்க் பண்றோம், எங்களுக்கு வீக்லி இன்கம் தானே கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு வீக்குக்குள்ள நாங்க இப்ப 4 டீமை கொண்டு போறோம். அந்த 4 லீடர்ஸ் மூலமும் வந்து எங்களுக்கு வந்து 2,40,000க்குரிய சேல்ஸ் வந்து ஒரு வீக்குக்குள்ள நடக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து 12 to 18% கமிஷன் வந்து கம்பெனி ஆட் பண்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 8 டீம் சேல்ஸ். இப்ப நாங்க 8 லீடர்ஸ் உருவாக்கிட்டோம். அதாவது 8 டீம், அந்த 8 லீடர்ஸ் கீழேயும் 8 டீம் ரன் ஆகிட்டு போகுது. ஸோ இந்த 8 டீம் மூலமும் வந்து எங்களோட கம்பெனிக்கு தேவையான அந்த சேல்ஸ் கேல்குலேஷன் வந்து 4,80,000. இந்த 8 டீமாலையும் நாங்க 4,80,000க்குரிய சேல்ஸை கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கணும். அப்படி நாங்க நடத்தி கொடுத்துட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து 19 to 24% இன்கம் எட் ஆகுது. ஓகே, 19%-இருந்து 24% வரை கமிஷன் எங்களுக்கு கம்பெனி எட் பண்றாங்க. நாங்க 8 டீமை வந்து அழகா ரன் பண்ணிட்டு அந்த 8 டீம் மூலமாவும் நாங்க இந்த குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கறதன் மூலம் ஒரு வீக்குக்குள்ள. ஓகே, அப்ப கீழே படிக்க பாருங்க. பெர் டீம் மேக்சிமம் வீக்லி இன்கம் 2 lakhs சொல்லி. ஓகே, அதாவது வந்து ஒரு டீமால, ஓகே, ஒரு டீமால வந்து உங்களுக்கு வந்து வீக்லி மேக்சிமம் வந்து 2 lakhs வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேயா, அப்போ வந்து எங்கட இன்கம்ல வந்து மேக்சிமம் இன்கம் ஒரு டீமால வந்து உங்களுக்கு 2 lakhs வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே தானே? இது கிளியரா? உங்களுக்கு கிளியர்ன்னு போட்டீங்கன்னா அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். வை 1 வீக்லி செய்யணும்னு சொன்னா எங்களோட கம்பெனி வந்து வீக்லி இன்கம் தானே தராங்க. இப்ப எங்களுக்கு மந்த்லி இன்கம் தராங்கன்னு சொன்னா எங்களோட டார்கெட் மந்த்லி சேல்ஸா இருக்கும். எங்களோட கம்பெனி வந்து வீக்லி இன்கம் தாரதால தான் அந்த வீக்குக்குள்ள நடக்கணும். அதுதான் எங்களோட டார்கெட். ஓகே, அந்த வீக்குக்குள்ள நடக்கிற சேல்ஸ் அடிப்படையில தான் எங்களுக்கு இன்கம் கல்குலேஷன் ஆகுது. ஓகே சிஸ்டர்? ஓகே, அப்ப நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, ஓகே கமிஷன் கமிஷன் எடுத்து சொல்றாங்க, அப்ப ஏன் வந்து இந்த ஆர்வி, ஓகே, அப்ப ஏன் இந்த ஆர்வி என்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஷாப்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி ரெவென்யூ சார்ட், இதெல்லாம் வந்து நாங்க ஏன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் என்று நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. உண்மைக்குமே வந்து என்னதுக்கு சொன்னா இந்த ஆர்வி என்று சொல்றது வந்து நார்மலா ரெவென்யூ வேல்யூ. ஓகே, அதாவது வந்து சேல்ஸ்ட பெருமானம், நாங்க நடத்துற சேல்ஸ்ட பெருமானம் தான் இந்த ரெவென்யூ வேல்யூ. ஓகேயா, அதுதான் வந்து நாங்க ஆர்வின்னு சொல்றது. இது ஒரு சில பேர் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றது. இப்ப நாங்க பாயிண்ட்ஸ் சொல்லக்குள்ள நிறைய பேருக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து நிறைய அந்த பிரமிட் சிஸ்டம் ரன் பண்ற கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு வேர்ட் இந்த பாயிண்ட்ஸ். அப்ப எல்லாரும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் நாங்க அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போல எல்லாரும் நினைக்குது இது அதுக்குள்ள வார ஒரு பிசினஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க இந்த பாயிண்ட்ஸ் என்ற வார்த்தையை கொஞ்சம் யூஸ் பண்ணாம இந்த ஆர்வி என்ற வேர்ட்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்றது பெஸ்ட் ஆயிடும். ஓகே, இந்த ஆர்வின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆர்வின்னு சொல்றது வந்து நார்மலா ரெவென்யூ வேல்யூ, அதாவது வந்து நாங்க வந்து சேல்ஸ் பண்ற பெருமானம். இப்ப ஏன் நாங்க இந்த ஆர்வியை யூஸ் பண்றோம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து பண்ற சேல்ஸ வந்து கேல்குலேஷன் பண்றதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடா தான் இந்த ஆர்வியை வந்து கம்பெனி எங்களுக்கு
இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இதுல பாருங்க 1,20,000க்கு நான் சேல் பண்ணியிருக்கிறேன் என் டீம் சேல்ஸோ எப்படியோ ஓகே இந்த வீக்குக்குள்ள எனக்கு கீழே 1,20,000 சேல்ஸ் நடந்து இருக்குது அப்படி என்று சொல்றது ஈஸியா. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு 6 to 8% வந்து கமிஷன் எட் ஆகணும் என்று சொன்னா வந்து கமிஷன் என்று சொல்றது வந்து எங்களோட 10,000 இன்கம். எங்களோட கம்பெனியிடம் வந்து குறைஞ்ச இன்கம் வந்து 10,000. ஓகே தானே 10,000 இன்கம். கூடின இன்கம் வந்து ஒரு டீமால 2 lakhs இன்கம். அப்ப வந்து இது 6 to 8% இன்கம் என்று சொல்றது வந்து 10,000 இன்கம். இப்ப வந்து இந்த 1,20,000க்குரிய சேல்ஸ் நடந்து இருக்குது என்று சொல்லி எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள அந்த 1,20,000 எழுதுறது ஈஸியா. அப்படி இல்லை அதை வந்து ஆர்வியால கேல்குலேட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு 1000 ஆர்வி அப்படி இல்லாட்டி 500 ஆர்வி அந்த மாதிரி 35,000க்கு நாங்க சேல் பண்ணினோம்னு சொன்னா 250 ஆர்வி இந்த மாதிரி ஆர்வியால போடுறது ஈஸியா. சோ எங்களுக்கு வந்து இந்த ஆர்வியால போடுறது ஈஸியா. இப்ப நாங்க 1,20,000க்கு எங்களுக்கு கீழே சேல் நடந்துச்சு. இப்ப எங்களோட டீம் பெருகிட்டே போகுது. இப்ப எங்களுக்கு கீழே 4,80,000 இல்லை எங்களுக்கு கீழே நிறைய சேல்ஸ் நடக்குது. கிட்டத்தட்ட டீம் ஒர்க் மட்டும் நிறைய நாங்க நிறைய அந்த அதாவது நிறைய பெருமதிட அளவு கூடிட்டே போகுது. எங்களுக்கு கீழே நடக்கிற சேல்ஸ்ல பெருமதிட அளவு கூடிட்டே போக போல அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து இப்ப அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து இந்த 0,0,0 தான் அது வந்து கூடிட்டே போகும். உங்களுக்கு விளங்குதாய்க்கும் 10 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ ஓகே இந்த மாதிரி 20 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ வந்து அந்த ஜீரோவை கால்குலேட் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன இப்ப வந்து எங்களுக்கு வந்து 2 பேராகிராஃப் மாதிரி 2 பக்கத்துல தான் எங்கட வந்து இந்த கமிஷன் எல்லாம் வந்து கால்குலேட் ஆகி எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள அட் ஆகும். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த 0,0,0 இந்த டிஜிட் வந்து கூடிட்டு போக போல எங்களுக்கு அதை வந்து அங்கே என்டர் பண்றதுக்கும் கம்பெனிக்கு அதை அங்கே வந்து என்டர் பண்ணி காட்டுறதுக்கும் கஷ்டமாயிருக்கும். அதே வந்து இந்த மாதிரி ஆர்வியால கால்குலேட் பண்ணீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இப்ப 35,000க்கு ஓகே நான் ஆரம்பத்துல சொன்னேன் எங்கட வந்து நாங்க வந்து ஒரு எபெக்ஸ் லீடரா எபெக்ஸ் லீடர் டைட்டில் அச்சீவ் பண்ணணும். எங்களுக்கு கீழே நாங்க கமிஷனை வந்து எடுக்கிறதுக்கு தகுதி ஒன்று பெறணும்னு சொன்னா எங்களுக்கு கீழே நடக்கிற சேல்ஸ் மூலம் நாங்க கமிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு தகுதியை பெறணும் என்று சொன்னா நாங்க கம்பெனிக்கு வந்து 35,000க்குரிய ஒரு சேல்ஸை நடத்தி கொடுக்கணும். ஸோ அந்த 35,000க்குரிய சேல்ஸ் என்று சொல்றதை வந்து கம்பெனி ஆர்வியால கால்குலேட் பண்றாங்க 250 ஆர்வி என்று சொல்லி ஓகேயா. அப்ப வந்து இந்த 250 ஆர்வி இப்ப எங்கட ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு ஆர்வி வச்சிருக்கிறாங்க. இப்ப 2,590 ஒரு ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி இருக்கிறா அஃப்ரான்னு சொல்றது ஈஸியா. 20 பாயிண்ட்ஸுக்குரிய ஒரு ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி இருக்கிறான்னு சொல்றது ஈஸியா. அது எங்களுக்கும் ஈஸி தானே இந்த ஆர்வியால கால்குலேட் பண்ணி அங்கே வந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போடக்கூட அது ஈஸியா இருக்குது. பாக்குறதுக்கும் அழகா இருக்குது. இல்லாட்டி 0,0,0 போகக்குள்ள கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டம். எல்லாருமே அது சரியா கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா கம்பெனி எங்களுக்கு கால்குலேட் பண்ணுது வந்து இந்த அமௌண்ட்டை வச்சுதான் 1,20,000க்கு சேல்ஸ் நடத்தினு சொன்னா எங்களுக்கு 10,000 இன்கம் கம்பெனி தராங்க. கம்பெனி அதை கால்குலேட் பண்றாங்க வந்து நாங்க சேல்ஸ் பண்ற அமௌண்ட்டை வச்சு. ஆனா எங்களுக்கு அதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா தான் இந்த ஆர்வி என்ற விஷயத்த வந்து கொண்டு வந்து இருக்கிறாங்க கம்பெனி. ஓகே அப்ப வந்து இந்த கால்குலேஷன் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ஆர்வி. அதாவது வந்து நாங்க விற்பனை பண்றோம் அந்த விற்பனைக்குரிய பெருமானம் அந்த சேல்ஸ் பெருமானத்தை வந்து கால்குலேட் பண்ண ஒரு ஈஸியான மெத்தடா தான் இந்த ஆர்வியை வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து காட்டி தராங்க. ஓகே ஓ சிஸ்டர் எவ்ரி வீக்கும் சேல்ஸ் பண்ணணும். அதாவது நீங்க உங்களோட ஓன் சேல்ஸ் உங்களோட ஓன் ஆர்டர் மூலம் சேல்ஸ் பண்ணையிலும் இல்லாட்டி டீம் ஒர்க் மூலம் உங்களோட டீமுக்குள்ள நடக்கிற சேல்ஸ் மூலமாவோ எவ்ரி வீக் இந்த மாதிரி ஆர்வி பேலன்ஸ் ஆகணும். ஓகே கம்பெனி எதிர்பார்க்கிற சேல்ஸ் நடத்தினா தான் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து எட் ஆக்கப்படும். ஓகே தானே. அப்ப 35,000க்குரிய சேல்ஸ் சொல்றது வந்து 250 ஆர்வி கம்பெனியோட கால்குலேஷன் படி. 1,20,000க்குரிய சேல்ஸ் என்று சொல்றது வந்து
1000 ஆர்வி. இப்ப எங்களுக்கு வந்து 1000 ஆர்வி நாங்க எடுத்தா தான் எங்களுக்கு 10,000 இன்கம் எட் பண்றாங்க. 1,20,000 என்று சொல்றது வந்து 1000 ஆர்வி. ஓகே தானே? அப்ப 1000 ஆர்வி நாங்க எடுத்தா எங்களுக்கு வந்து 10,000 இன்கம் வந்து, அதாவது 10,000 கமிஷன் வந்து கம்பெனி எட் பண்றாங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்வி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போல நீங்க செட் பாக்ஸ்ல போடுறது எனக்கு விளங்காது. ஸோ அதனால யாரும் கிளியர் இல்ல, ஸ்க்ரீன் விளங்குது இல்ல அப்படின்னு சொன்னா வந்து மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க என்கிட்ட. ஓகே, நார்மலா எல்லாருக்கும் வந்து இதுல மைக்கை அன்மியூட் பண்ண இயலும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் விளங்குது தானே? விளங்காட்டி யாரும் சொல்லுங்க அன்மியூட் பண்ணிட்டு. இல்ல சிஸ்டர், இன்னும் விளங்கல. ஸ்கிரீன் ஷேரிங் விளங்கல. ஷேரிங் பண்ணி படுதில்ல. சிஸ்டர், சொல்லுங்க. அந்த நீங்க வந்து ஆல் பார்ட்டிசிபென்ட் மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகி படுதில்ல. என்ன பண்றீங்க? செட்டிங்ஸ் ஏதாவது அப்செட் ஆகிக்கு போன். ஓகே, சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி படுதில்ல. நாங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸ்லைட் காட்டுதா போன்ல? ஓ சிஸ்டர் காட்டுது. ஓகே. அடுத்து வந்து இப்ப நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறோம் தானே. இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் நான் இதெல்லாம் காட்ட நினைச்சேன். இந்த 1A 2B 3A 4A 5B 6B எல்லாம் போன்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி படுது இல்ல, சாரி. ஓகே. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த ரெண்டு டீம் நாங்க வந்து கொண்டு போனோம்னு சொன்னா, ஆஹ் நான் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தானே உங்களுக்கு. 1,20,000 நாங்க சேல்ஸ் நடத்தினா எங்களுக்கு 6 to 8%, அதாவது நாங்க 1000 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடத்தினேன்னு சொன்னா அந்த ரெண்டு டீம் மூலமா எங்களுக்கு வந்து 10,000 இன்கம் ஹெட் ஆகும் என்று சொல்லி. ஓகே. அதான் வந்து இந்த ரெண்டு டீம் மேல பாருங்க, அந்த யூ போட்டி இருக்கிறது தான் வந்து நாங்க. ஓகே. நாங்க சோ வந்து எங்களுக்கு கீழே நாங்க ரெண்டு டீமை வந்து ரன் பண்ணிட்டு போறோம். அதாவது கீழே பாருங்க, நாங்க ரெண்டு பேரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிக்கிறோம். அந்த 3ANDக்கு அதுக்கு கீழே ஒரு ஆளையும் 5BNDக்கு அதுக்கு கீழே ஒரு ஆளையும் நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிக்கிறோம். அதாவது வந்து எங்களுக்கு வந்து நாங்க ரெண்டு டீமை வந்து கொண்டு போறோம், ரெண்டு லீடர்ஸ் மூலமா. ஓகே. இப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஆர்விக்கு தானே, இந்த ஆர்வி அதாவது நாங்க பாயிண்ட்ஸ் சொல்றோமே. ஓகே. இந்த ஆர்வி வந்து அதாவது வந்து கல்குலேட் ஆகுறதுக்கு வந்து கம்பெனி எங்களுக்கு நார்மலா வந்து ஒரு 7 கடை மாதிரி வந்து தந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள login ஆகினா வந்து 7 பிரான்ச்சஸ் காட்டும். பிரான்ச்சஸ் அப்படி மல்டி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலும். ஓகே. அதுல வந்து எங்களோட மெயின் பிரான்ச்சஸ். ஓகே. இப்ப நாங்க மேல யூஎன்டிக்கு பாருங்க, அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் வந்து யூஎன்டி காட்டும் ஃபர்ஸ்ட்க்கு எங்கட அந்த பிரான்ச் வந்து அந்த மல்டி ஸ்டோர் வந்து யூ காட்டும். அந்த யூ தான் வந்து எங்கட மெயின் ஷாப்பே, மெயின் பிரான்ச். அதுக்கு கீழே வந்து இன்னும் ரெண்டு எங்கட மெயின் பிரான்ச்சஸ் இருக்கு. அது இல்லாம மெயின் பிரான்ச்சஸ் அதுக்கு வந்து நாங்க 1A 2B என்று சொல்லுவோம். ஓகே. அதான் இங்க காட்டிருக்கு பாருங்க, அந்த யூக்கு கீழே 1A 2B அப்படின்னு இருக்குது ரெண்டு பிரான்ச்சஸ். இது வந்து எங்கட மெயின் பிரான்ச்சஸ். ஓகே. சோ வந்து நாங்க நடத்துற வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து ஆர்வி வந்து இந்த இந்த ஷாப்ஸுக்குள்ளதான் வந்து கேல்குலேட் ஆகுது. ஓகே. இந்த இப்ப எங்களுக்கு கம்பெனி தந்திக்கிற இந்த 7 ஷாப்ஸுக்குள்ளேயும் கேல்குலேட் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதுதான் வந்து நாங்க நார்மலா வந்து ஷாப்ஸ் அப்படி மல்டி ஸ்டோர்ஸ் பிரான்ச்சஸ் சொல்லிட்டு கம்பெனி நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டது எங்களுக்கு இந்த மாதிரி 7 பிரான்ச்சஸ் தராங்க. ஓகே. அதாவது மேல காட்டிக்கு பாருங்க, U1A 2B 3A 4A 5B 6B இதுதான் வந்து அந்த 7 பிரான்ச்சஸ். ஓகே தானே. இதுதான் வந்து அந்த 7 பிரான்ச்சஸ். இதுதான் வந்து அந்த ஷாப் மல்டி ஸ்டோர்ஸ் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி வந்து நாங்க சொல்றது. அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா ரெவென்யூ சார்ட். இப்போ ரெவென்யூ சார்ட் என்ன சொல்றா அதையும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருந்தா உங்களுக்கு விளங்கிருக்கும். ரெவென்யூ சார்ட்ன்றது வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஈஸியா கவுண்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான். அதாவது வந்து ரெவென்யூ சார்ட்ல அதாவது வந்து இப்ப எங்கட டீமுக்குள்ள ஓகேயா இப்போ 1,20,000 சேல்ஸ் நடந்தி, அதாவது வந்து 1000 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்திருக்குது. ஸோ அதுக்குரிய கமிஷனை வந்து எங்களுக்கு கேல்குலேட் பண்றதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட், கேல்குலேட் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு சார்ட் தான் அந்த ரெவென்யூ சார்ட்னு சொல்றேன். ஸோ இதுல வந்து எங்களோட ஆர்வியும் பேலன்ஸ் ஆக போல எங்களுக்கு
எங்களோட கமிஷனை வந்து ஈஸியா பார்த்துக்கொள்ளும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க 2 டீமை ரன் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு வரக்குள்ள எங்களுக்கு இப்ப 1000 ஆர்வி தானே தேவை. நாங்க 2 டீம் ரன் பண்ணிட்டு போகக்குள்ள எங்களுக்கு 1,20,000 சேல்ஸ் தேவை. நாங்க 10,000 இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கு. அதாவது 1000 ஆர்வி தேவை. இந்த பக்கம் 500 அந்த பக்கம் 500 என்று சொல்லி இப்ப நான் வந்து இப்ப 3Aல போட்டிக்கிறாங்களே அந்த லீடர்ட மூலம் எனக்கு 600 ஆர்வி சேல்ஸ் நடந்திருக்கு அந்த வீக்குக்குள்ள. அடுத்து 5Bல போட்டிருக்கிறேன் பாருங்க, அந்த ஹிஜாப் போட்ட அவங்களோட மூலம் வந்து ஒரு 400 ஆர்வி வந்திருக்கு. இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணினா 1000 ஆர்வி தான், 1,20,000 சேல் தான். ஆனா எனக்கு கமிஷன் உண்டு, கம்பெனி தராது. என்னன்னு சொன்னா 2 சைடையும் நான் பேலன்ஸா கொண்டு போகணும். ஓகே, இப்ப ஒரு டீமுக்கு மட்டும் நான் நல்லா கைட்னஸ் கொடுத்து அதை நல்லா அழகா நான் கொண்டு போயிட்டு அடுத்த டீமுக்கு சரியான கைட்னஸ் கொடுக்காம அதை நான் பேலன்ஸ் பண்ணாம போனேன்னு சொன்னா எனக்கு அந்த இன்கம் இல்லை. ஓகே, ஒரு சைட்ல மட்டும் 1000 ஆர்வி வந்தாலும் கூட இப்போ ஒரு டீம் மூலமா மட்டும் 1,20,000 இன்கமுக்குரிய சேல்ஸ் உண்டு எந்த டீமுக்குள்ள நடந்தாலும் கூட எனக்கு வந்து 10,000 இன்கம் கிடைக்காது. இந்த 10,000 இன்கம் எனக்கு கிடைக்கணும் என்று சொன்னா நான் 2 சைடாலும் இந்த 2 லீடர்ஸ் மூலமா நான் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் சேல்ஸை நடத்திட்டு போகணும். அதாவது சேம் கைட்னஸ் கொடுத்து நான் சரியான முறையில் இந்த 2 டீமையும் பில்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இந்த 2 டீம்டையும் கால்குலேட் கூட்டுத்தொகை தான் வந்து 1000 வரணுமே தவிர ஒரு சைட்ல மட்டும் அதாவது 2 சைடு வந்து சேமா பேலன்ஸ் ஆகணும். இப்ப இந்த சைட்ல 600 அந்த சைட்ல 500ன்னு சொன்னா ஓகே, நாங்கள் 1100 ஆர்வி, அப்ப எங்களுக்கு 1000க்குரிய கமிஷன் அங்கே கம்பெனி ஆட் பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த பக்கம் 600 அந்த பக்கம் 400 இல்லாட்டி இந்த பக்கம் 700 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்திக்கு அந்த சைட்ல 300, அப்படி பார்த்தாலும் 1000 தானே எங்களுக்கு கம்பெனி கமிஷன் தரணும்னு சொன்னா தரமாட்டாங்க. நீங்க 2 சைடையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரெவென்யூ சார்ட்ன்னு சொல்றது இந்த ஆர்வியை வந்து எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி 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 அந்த கமிஷனை வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணி போடக்கூடிய ஒரு சார்ட். அது எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு எங்களுக்கு அழகா பார்த்து கொள்ளையிலும். ஓகே, ரெவென்யூ வேண்டிக்கும் அதுல கரண்ட் வீக்குக்கு போனா எங்களுக்கு வந்து இந்த வீக்குக்குரிய எங்களோட கமிஷன் எங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். எங்களோட டீமுக்குள்ள வந்து 1000 ஆர்விக்குரிய சேல்ஸ், அதாவது இந்த பக்கம் 500 அந்த சைடு 500 நடந்துருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு 10,000 இன்கம் எட் ஆகிக்கும். அதே எங்களோட டீம் நல்ல ஒர்க் பண்ணுது, இப்போ ஒரு சைடால மட்டும் எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்திருக்குது, அதாவது 1000 ஆர்பிக்குரிய சேல்ஸ் நடந்திருக்குது. ஓகே, எங்கள்ட இந்த 3Aல இருக்கிற அந்த லீடர் நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்றாங்க, அவங்களோட மூலம் எனக்கு 1000 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்திருக்கு இந்த வீக். அதே மாதிரி 5Bல இருக்கிற லீடர் மூலமாவும் 1000 ஆர்வி சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு 20,000 இன்கம் காட்டும் இந்த ரெவென்யூ சார்ட்ல. இப்படி 500 ஆர்வி பேலன்ஸ் ஆகக்குள்ள எங்களுக்கு 10,000 இன்கம், 1000 ஆர்வி பேலன்ஸ் ஆகக்குள்ள எங்களுக்கு 20,000 இன்கம் என்று சொல்லி இப்படி எங்களுக்கு ரெவென்யூ சார்ட்ல வந்து இன்கம் வந்து காட்டும். இந்த இன்கம் வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணி காட்டுற ஒரு சார்ட்டை தான் நாங்க இந்த ரெவென்யூ சார்ட் சொல்றது. ஓகே, அப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து நாங்க 2 டீமை வந்து கொண்டு போறோம், இவங்க தான் அந்த 2 லீடர். ஓகே, இப்ப நாங்க வந்து சொன்னோம் தானே, இப்ப நாங்க டீம் ஒன்று பில்ட் பண்ணணும்னு சொல்லி அதுவும் வந்து நாங்க இந்த டீமை எங்க கொண்டு போறது, எங்க கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஸ்கிரீன் ஷேரிங்ல காட்ட நினைச்ச ஒரு விஷயம். ஸோ வந்து நீங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன் எங்களுக்கு வந்து 7 பிரான்ச்சஸ் தருவாங்கன்னு சொல்லி கம்பெனி. அதுல மெயின் 2 தான் வந்து 1A 2B. அந்த 1Aக்கு கீழே பாருங்க 3A 4A இருக்குது 2 பிரான்ச்சஸ். அந்த 2Bக்கு கீழே 5B 6B இந்த 4 பிரான்ச்சஸுக்கு கீழே தான் நாங்க வந்து லீடர்ஸ் மாதிரி ஆட் பண்ண போறோம். லீடர்ஸ் மாதிரி போட்டு அந்த ஷாப்ல நாங்க ஒர்க் பண்ண வைக்க போறோம். ஓகே, அப்ப இந்த 4 பிரான்ச்சஸுக்கு கீழே தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும். அது 2 டீம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நாங்க அதை 4 டீம் ஆக்குவோம், அதுக்கப்புறம் நாங்க அதை 8 டீம் ஆக்குவோம். இந்த மாதிரி நாங்க எங்களோட மேக்சிமம் எங்களுக்கு 8 டீம் ரன் பண்ணிட்டு போகலும். ஸோ வந்து இந்த ஷாப்ஸ்களுக்கு கீழே இந்த பிரான்ச்சஸுக்கு கீழே தான் நாங்க ஆட்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும். இந்த 1Aக்கு கீழே இருக்கிற 3A 4A, 2Bக்கு கீழே இருக்கிற 5B 6B. ஓகே, அப்ப இது வந்து 2 டீம் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறேன்னு சொன்னா இந்த மாதிரி தான் நாங்க 2 லீடர்ஸ் மாதிரி இந்த சைட்ல உண்டு, அதாவது 1Aக்கு கீழே ஒரு லீடரையும் 2Bக்கு கீழே ஒரு லீடரையும் போட்டு நாங்க வந்து 2 டீமை
அழகா கைட் பண்ணிட்டு போக போல இந்த ரெண்டு டீம் மூலமா நடத்துற சேல்ஸ் மூலம் எங்களுக்கு ஆர்வி பேலன்ஸ் ஆகி கமிஷன் உண்டு எட்டா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 டீம். இப்ப பாருங்க 4 லீடர்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஓகே, 3Aல ஒரு ஆள் இருக்கிறாங்க, 4Aல ஒரு ஆள் இருக்கிறாங்க, 5Bல ஒரு ஆள் இருக்கிறாங்க, 6Bல ஒரு ஆள் இருக்கிறாங்க. இதுதான் நான் கொண்டு போற 4 டீம். இப்படித்தான் நாங்க 4 லீடர்ஸ் மாதிரி எங்களுக்கு கீழே போடுறேன்னு சொன்னா இந்த மாதிரி தான் நாங்க போடணும். அதாவது 4 டீம் 4 டீம் மூலம் நாங்க சேல்ஸ் நடத்தி அது மூலம் நாங்க இன்கம் எடுக்கணும் என்று சொன்னா நாங்க இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுக்கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் டீம், அதாவது 8 டீம். ஓகே, 8 டீம். சோ இந்த 8 டீம்ன்றது இதுதான். நாங்க 3Aல 2 லீடர்ஸ் மாதிரி போட்டிக்கிறோம். 3Aல இந்த சைட்ல ஒரு ஆள், அந்த சைட்ல ஒரு ஆள். 4Aல ஏ சைட்ல பி சைடு, இப்படி எல்லாத்துக்கும் ஏ சைட் பி சைடு இருக்கு. இப்ப பாருங்க மேல யூஎன்டிக்கு தானே, அதுல ஏ சைட் தான் 1A, யூட பி சைட் 2B. அதே மாதிரி அந்த 1Aட ஏ சைட் தான் 3A, 1Aட பி சைட் தான் 4A. அதே மாதிரி 2Bட ஏ சைட் தான் 5B, அதே மாதிரி 2Bட பி சைட் தான் 6B. இதே மாதிரி இந்த 3Aயும் ரெண்டா பிரியும். 3Aல ஏ சைட்ல தான் அந்த கேர்ள் ஹேர் ஆயிக்கிற அந்த லேடியை போட்டிருக்கிறோம், 3Aல பி சைட்ல அடுத்தால போட்டிக்கிறோம். இந்த மாதிரி 4Aல ஏ சைட் பி சைட், 5Bல ஏ சைட் பி சைட், 6Bல ஏ சைட் பி சைடுன்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி 8 லீடர்ஸ் மூலம் 8 டீமை ரன் பண்ணிட்டு போகலும். ஓகே, அப்ப நாங்க எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிக்கும். ஆனா நாங்க இந்த 8 டீமை ரன் பண்றதுக்கு நாங்க முதல்ல 4 டீமை ரன் பண்ணி அது மூலம் நாங்க நல்ல இன்கம் உண்டு. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 4 டீமை 4 லீடர்ஸ் மாதிரி போட்டு இந்த 4 டீமே இந்த 4 லீடர்ஸ் மாதிரி நல்ல ஆக்டிவான லீடர்ஸ் மாதிரி அவங்களுக்கு கீழே நல்ல இன்கம் ஏர்னர்ஸ் மாதிரி நாங்க உருவாக்கி இந்த 4 டீம் நல்ல ஸ்ட்ராங் பண்ணதுக்கு பிறகு தான் நாங்க அடுத்த 4 டீமை கொண்டு போகணும். ஓகே, அப்ப ஓகே தானே. இப்ப நான் இந்த விஷயங்களை தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்ட நினைச்சது. இப்ப இந்த 7 ஸ்டோர் மூலமாவும் எங்களுக்கு இன்கம் எடுத்துக்கொள்ள இயலும். அந்தந்த ஸ்டோருக்கு கீழே நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிக்கிற அந்த லீடர்ஸ் மாதிரி டீம் மூலம் நடக்கிற சேல்ஸ் அடிப்படையில அதுல கால்குலேட் ஆகுற அந்த ஆர்வி மூலம் எங்களுக்கு இந்த 7 ஷாப்ஸ்களாலே 7 பிரான்ச்சஸ் அப்படி இல்லாட்டி 7 கிளைகள் எப்படியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்வேலும் 7 மல்டி ஸ்டோர் இதுகளால எங்களுக்கு இன்கம் ஹெட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு 1Aல இந்த வீக் 50,000 இன்கம், 3Aல 20,000 இன்கம், யூ ஷாப்ல எங்களுக்கு 1 lakh இன்கம் என்று சொல்லி இந்த 7 பிரான்ச்சஸ் ஆல எங்களுக்கு இன்கம் கால்குலேட் ஆகும் அந்த வீக்குக்குள்ள நடக்கிற சேல்ஸ் அடிப்படையில அந்த ஆர்வியை கால்குலேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ல கிளியரா சொல்றேன். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த ஆர்வி ஸ்டோர் ரெவென்யூ சார்ட் இதெல்லாம் விளங்கி இருக்குமே. நான் இதெல்லாமே எங்கட கமிஷனை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா தான் எங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக தான் சிஸ்டம்ல இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த ஆர்வி அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஆர்வி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருந்து இப்ப நீங்க ஆர்டர்ஸ் போடக்குள்ள உங்களுக்கு விளங்கும். எங்கட அக்கௌண்ட்டுக்குள்ள போனா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஆர்வி காட்டும். ஓகே, இப்ப இது 580 இந்த ஆர்வி 4 போட்டிக்குது. ரிஷி ஆயிலுக்கு ஆர்வி 9. இந்த ஆர்வியை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஆர்வி நியமிக்கப்பட்டிருக்குது கம்பெனியால. ஓகே, அப்ப எங்களுக்கு இந்த
இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா தான் இந்த ஆர்வி, அடுத்தது வந்து இந்த ரெவென்யூ சார்ட், இந்த பிரான்ச்சஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது. பட் எங்களுக்கு கம்பெனி வந்து கமிஷன் ஆட் பண்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க சேல்ஸ் பண்ற அந்த அமௌண்ட்டை வச்சுதான் எங்களுக்கு அதை கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா தான் இந்த மாதிரி விஷயங்களை கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா கம்பெனி எங்களுக்கு கமிஷன் தாரது எங்களோட டீமுக்குள்ள நடக்கிற அந்த சேல்ஸ் பெருமதியை வச்சு, அந்த அமௌண்ட்டை வச்சு. ஓகே, இப்ப இத பாருங்க, இதுதான் வந்து ஹெட், அதாவது யூ என்று போட்டி. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப், யூ ஷாப்னு சொல்றது. ஓகே, அதுல பாருங்க ஷுட் பி ஓபன் போட்டிக்கு. இப்ப ஷுட் பி ஓபன் சொல்றது அதை நாங்க ஓபன் பண்ணணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 35,000 சேல்ஸ் வந்து நாங்க கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கணும். அது எங்களோட ஓன் யூஸுக்கு எடுத்ததா இருக்கலாம், அப்படி இல்லை நாங்க எங்களோட கஸ்டமர்ஸ் இந்த ஆர்டர்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, சோ வந்து நாங்க பண்ண வேண்டியது வந்து எங்களோட இந்த ஹெட்டை வந்து ஓபன் பண்றதுக்கு நாங்க வந்து 35,000 சேல்ஸை வந்து கம்பெனிக்கு நடத்தி கொடுக்கறது. அதாவது 250 RV சேல்ஸ் நாங்க கம்பெனிக்கு நடத்துறது. இதுதான் வந்து எங்களோட டார்கெட். ஓகே, இதை நாங்க இந்த டார்கெட்டை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களோட இந்த ஹெட் வந்து ஓபன் ஆகும். எங்களோட இந்த யூ என்ற அந்த பிரான்ச் வந்து ஓபன் ஆகிடும். ஓகே, ஓபன் ஆகினதும் எங்களுக்கு வந்து இதுல பாருங்க, இந்த யூல வந்து ஹெட்டோட ஏ சைட் பாருங்க 1A, அடுத்த சைட் வந்து 2B. இப்ப நாங்க எங்களோட யூவை வந்து ஓபன் பண்ணிட்டோம். 250 RV போட்டு சேல்ஸ் நடத்தி நாங்க வந்து அதை ஓபன் பண்ணிட்டோம். நாங்க அதுக்குரிய எபெக்ஸ் லீடரா வந்து நாங்க மாறிட்டோம். இப்ப வந்து எங்களுக்கு கீழே நடக்கிற சேல்ஸ் வந்து எங்களோட இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து சேவ் ஆகும். ஓகே, அது நாங்க நடத்துற ஓன் சேல்ஸா கூட இருக்கலாம். இப்ப நீங்க ஆல்ரெடி உங்களோட ஹெட்டுக்கு 250 RV ஆர்டர்ஸ் போட்டுட்டீங்க, அது நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் ஆர்டர்ஸ்கள் வருது. சோ நீங்க உங்களோட ஓன் ஆர்டர் மூலம் நீங்க அடுத்தடுத்த பிரான்ச்சஸுக்கு ஆர்டர்ஸ் போடுறீங்க. அதுல உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டைல்ல விளங்கும். நீங்க உங்களுக்கு வர கூடுதலான ஆர்டர்ஸ் உங்களோட அடுத்தடுத்த மல்டி ஸ்டோர்ஸுக்கு போடுறீங்க, அதுகளையும் நீங்க ஓபன் பண்றதுக்கு. ஓகே, இப்ப எங்களுக்கு கம்பெனி தந்திக்கு இந்த 7 பிரான்ச்சஸையும் நாங்க ஓபன் பண்ணணும். இப்ப நாங்க ஒரு கடை, எங்களுக்கு 7 கடைக்கு அந்த 7 கடையை மூடி வச்சா எங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வராது. ஏன்னா அதை நாங்க ஓபன் பண்ணணும், அதுக்கு நாங்க ஆட்கள் போடணும், அதுல நாங்க சரியான முறையில ஒர்க் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணி கொள்ளணும். சோ அதே மாதிரி கம்பெனி எங்களுக்கு தந்திக்கு இந்த 7 பிரான்ச்சஸையும் நாங்க ஓபன் பண்ணணும். அதுக்கு நாங்க ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் இந்த மாதிரி 35,000 சேல்ஸ் ஒன்று நடத்தணும். ஓகே, இது நாங்க ஒரே அடியா நடத்துற இல்ல. நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களோட யூக்கு 35,000 ஆர்டர் போட்டுட்டீங்க, 250 RV போட்டு அதை ஓபன் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் மாதிரி இன்னும் உங்கள்ட்ட ஆர்டர்ஸ் தராங்க. ஸோ நீங்க அதை மெதுவா அடுத்தடுத்து பிரான்ச்சஸுக்கு போட்டு அதுகளையும் நீங்க ஓபன் பண்ணி கொள்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க எங்களோட பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி கொள்றது, இன்கம்க்குரிய பிரான்ச்சஸ் அதை வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணி கொள்றது. ஓகே, இப்ப நாங்க இந்த ஹெட்டை வந்து ஓபன் பண்ணிட்டோம். ஹெட் ஓபன் பண்ணதும் எங்களுக்கு கீழே இந்த 1Aல வந்து 500 RV கால்குலேட் ஆகுது அந்த வீக். ஓகே, 500 RV கால்குலேட் ஆகுது. அதே மாதிரி வந்து 2B அந்த பி சைட்லயும் வந்து 500 RV கால்குலேட் ஆகுது. ஓகே, இப்படி வந்து 500 கால்குலேட் ஆகி பேலன்ஸ் ஆகி வரப்போல எங்களுக்கு வந்து அந்த வீக்குக்கு வந்து 10,000 இன்கம் வந்து எட் ஆகும். எங்களோட ரெவென்யூ சார்ட்ல 10,000 இன்கம் காட்டும். இது வந்து எங்களோட கமிஷன், கம்பெனி எங்களுக்கு தர கமிஷன். எங்களுக்கு கீழே 1000 RV சேல்ஸ் நடந்திக்கு, இந்த சைடு 500 RV, அந்த சைடு 500 RV. ஸோ எங்களுக்கு 10,000 இன்கம் வந்து எட் ஆகும். இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, இது நாங்க 1 வீக்குள்ளே இந்த 500 பேலன்ஸ் பண்ணணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கொள்ளணும். இப்ப நாங்க இந்த வீக் வந்து எங்களுக்கு இந்த 1A சைட்ல 100 RV சேல்ஸ் தான் நடந்திருக்குது என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீக் ஆகினாலும் அந்த 100 RV உங்களுக்கு இல்லாம போகாது. அது அப்படியே சேவ்ல தான் இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் 400 RV ஒர்க் அடுத்த வீக் பார்த்து அதை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களோட இன்கம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, இப்படி வந்து நாங்க 2 டீம் பேலன்ஸ் பண்ணணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க அழகா 2 லீடர்ஸ் மாதிரி கைட் பண்ணி 2 டீமை நாங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதால மட்டும்தான் எங்களுக்கு இன்கம் எட் ஆகும். அதாவது வந்து நாங்க ஒரு சைடால மட்டும் 1000 RV சேல்ஸ் நடத்தினாலும் எங்களுக்கு வந்து கமிஷன் வந்து எட் ஆகாது.
ஓகே, அப்ப வந்து நாங்க இந்த ஹெட்டை வந்து ஓபன் பண்ணல. ஓகே, நாங்க ஹெட்க்கு வந்து 35,000க்குரிய சேல்ஸ், அதாவது 250 ஆர்விக்குரிய சேல்ஸ் நாங்க இன்னும் நடத்தல. ஆனா நாங்க வந்து எங்களுக்கு கீழே லீடர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது நாங்க எங்களுக்கு கீழே 2 லீடர்ஸ் மாதிரி ஆட் பண்ணி அவங்க அவங்களுக்குரிய ஒர்க்க பண்றாங்க. அவங்களோட மூலம் கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்குது. இந்த வீக் வந்து என் 1A சைட்ல ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குரிய 100 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்திக்கு. 2Bல எனக்கு வந்து 100 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடந்திக்கு. இப்ப எனக்கு வந்து சாட்டர்டே வந்து இன்கம் கிடைக்குமா? நான் இந்த யூவை வந்து ஓபன் பண்ணிடல. யூக்குரிய அந்த கம்பெனி சொல்ற அந்த ஆர்டரை நான் போடல. ஓகே, நான் ஒரு சேல்ஸ் ஒன்று நடத்தி கொடுக்கல கம்பெனிக்கு. எனக்கு இந்த இந்த சைட்ல இருக்கிற 100 ஆர்வியும் அந்த சைட்ல இருக்கிற 100 ஆர்வியும் வந்து சேவ்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க இந்த யூவை வந்து ஓபன் பண்ணாட்டி, அதாவது வந்து 250 ஆர்விக்குரிய சேல்ஸ் ஒன்று நாங்க நடத்தி கொடுத்தா மட்டும்தான் எங்களோட அந்த ஷாப் ஓபன் ஆகி எங்களுக்கு கீழே அந்த லீடர்ஸ் நடத்துற அந்த சேல்ஸ் அந்த ஆர்வி வந்து எங்களுக்கு கேல்குலேட் ஆகும். அதே மாதிரி சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வீக் ஆகினாலும் அந்த ஆர்வி வந்து எங்களுக்கு இல்லாம போகாது. அப்படி நாங்க எங்களோட ஹெட்டை ஓபன் பண்ணாம வச்சுட்டோம் என்று சொன்னா, எங்களோட டீம்ல நடத்துற அந்த சேல்ஸ் மூலம் எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆர்வி எல்லாம் சண்டே ஆகினதும் 0 ஆகிடும். அடுத்த மண்டே உங்களுக்கு திரும்ப 0ல இருந்து தான் கேல்குலேட் ஆகும். ஓகேயா? இப்படி வந்து எங்களோட டீம் மூலம் நடத்துற சேல்ஸ் அந்த ஆர்வி வந்து எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னா, நாங்க இந்த எங்களோட யூவை வந்து நாங்க ஓபன் பண்ணி கொள்ளணும். ஓகே தானே? அடுத்து பாருங்க, இப்ப வந்து நாங்க டைம் போயிட்டு, சாரி, நான் அடுத்து பாருங்க, நான் குயிக்கா முடிக்கிறேன். இப்ப வந்து யூவை மட்டும் ஆக்டிவ் பண்ண ஒரு ஆள் வந்து இதான் வந்து ரெவென்யூ சார்ட். நான் இப்ப அக்கௌண்ட்டுக்குள்ள போய் உங்களுக்கு காட்டையில தானே இதான் வந்து ரெவென்யூ சார்ட். இப்ப யூவை மட்டும் ஆக்டிவ் பண்ணிக்கிற ஒரு ஆள் வந்து ஆன் ஆர்டர் மூலம், ஆன் ஆர்டர்ன்னு சொல்றது அவருடைய சொந்த ஆர்டர் மூலம் வந்து அவர் 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாரு. அது எப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க வந்து நீங்க அவர் வந்து அந்த யூ என்ற ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணிருக்கிறாங்க. ஓகேயா? இப்ப அவருக்கு வந்து இந்த யூல மேலேக்கு பாருங்க, அதுதான் யூ ரெட் கலருக்கு காட்டிக்கு. அதுல ஏ சைட்ல 500 பி சைட்ல 500 பேலன்ஸ் ஆகிக்கு. அவருக்கு 10,000 இன்கம் எட் ஆகிக்குது. இது எப்படி இந்த 500 ஆர்வி இந்த ஏ சைட்ல கேல்குலேட் ஆகிச்சுன்னு சொன்னா, அவரு வந்து அவரோட ஓன் ஆர்டர் மூலம் வந்து அவரோட இந்த 1A, ஓகே, அப்ப நான் கீழம் பாருங்க, இந்த 1A என்ற இந்த ஸ்டோரையும் வந்து அவர் ஆக்டிவ் பண்ணிருக்கிறாரு 250க்குரிய ஆர்விய போட்டு. ஓகேயா? அதே மாதிரி இந்த 3AM வந்து, ஓகேயா, இந்த 3AM வந்து அவர் வந்து ஆக்டிவ் ஓபன் பண்ணிருக்கிறாரு 250க்குரிய ஆர்விய போட்டு. இப்ப இந்த 250, இந்த 1A 250யும் இந்த 3A 250யும் சேர்ந்து போயிட்டு இதுல சேவ் ஆகும் இந்த யூல எஸ் சைட்ல. அப்ப இது இந்த பர்பிள் கலர் 250ம் இந்த பிளாக் கலர் 250ம் சேர்ந்து இந்த யூல எஸ் சைட்ல 500 சேவ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி அவர்கிட்ட பி சைட்ல பாருங்க 500 திரும்ப பேலன்ஸ் ஆகிக்கு. அந்த 500 எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இந்த 2Bல இப்ப நான் இந்த பக்கத்தால கீறேன் பாருங்க, இந்த 2Bல அவர் வந்து அந்த 2B என்ற அவரோட பிரான்ச்சை வந்து அவரோட ஓன் ஆர்டர் மூலம், ஓகே, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்துல நாங்க அந்தந்த பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி கொள்ளணும் என்று சொல்லி, சோ வந்து அவர் இந்த 2BA வந்து ஓபன் பண்ணிருக்கிறாரு. ஓகே, சாரி சாரி, இது வந்து அவர் யூஷப்பை மட்டுமே ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, யூஷப்பை மட்டுமே ஆக்டிவ் பண்ணி அவர் வந்து அவரோட ஆன் ஆர்டர் மூலம், ஓகே, ஆன் ஆர்டர் மூலம் இன்கம் எடுக்கிற மெத்தட் எப்படின்னு சொன்னா, இப்ப இங்க வந்து டீம் ஒர்க் கொண்டு நடக்குது இல்ல, ஓகே தானே, டீம் ஒர்க் கொண்டு நடக்குது இல்ல, அவரோட சொந்த ஆர்டரால மட்டும்தான் அவர் இந்த இன்கம் எடுத்துக்கிறார். அவரு யாரையுமே அவருக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இல்ல. ஓகே, இப்ப 500 பேலன்ஸ் ஆகி 10,000 இன்கம் கிடைச்சிருக்கு. இந்த 500 சொல்றது வந்து ஆர்வி. இப்ப இந்த 500 ஆர்வி எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஓகே, இந்த 1A தான், இந்த 1A வந்து அவரோட அடுத்த பிரான்ச், இந்த 1A என்ற அந்த ஷாப்பை வந்து அவர் 250 போட்டு ஓபன் பண்ணிருக்கிறாரு. அந்த 250யும் நான் ஓகே தான் சொன்னதுன்னா, அடுத்தது வந்து இந்த 3A என்ற ஷாப்பையும் வந்து அவர் ஓபன் பண்ணிருக்கிறாரு 250 ஆர்வி போட்டு. சோ இந்த 250யும் அந்த 250யும் சேர்ந்து தான் இந்த ஏ சைட்ல வந்து 500 கேல்குலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பி சைட்ல பாருங்க, ஓகேயா, சைட் ஆர்வி பி என்டிக்கு அதுலயும் வந்து 500 பேலன்ஸ் ஆகி. அது எப்படின்னு சொன்னா,
அது அவர்கிட்ட இந்த 2B என்ற ஷாப்பிக்கு தானே அவர்கிட்ட அந்த 2B என்ற ஷாப்பை அவர் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறார் 250 போட்டு. அந்த 250 இந்த 5Bக்கு தானே, இந்த 5Bக்கும் அவர் அவர்கிட்ட ஆர்டரை போட்டு அந்த ஷாப்பையும் அவர் ஓபன் பண்ணி இருக்கிறார். ஸோ இந்த ரெண்டும் கேல்குலேட் ஆகி இந்த 2B 250 5B 250 கேல்குலேட் ஆகி தான் இந்த பி சைட்ல 500 வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த 500 பேலன்ஸ் ஆகித்தான் அவருக்கு இந்த 10,000 இன்கம் எட் ஆகிக்குதே தவிர அவர் எந்த ஒரு டீமையும் வந்து அவருக்கு கீழே போட்டி இல்ல, எந்த ஒரு லீடர்ஸ் மாதிரி அவருக்கு கீழே இல்ல. அவர் அவரோட ஓன் ஆர்டர் மூலம் மட்டும் அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 எடுத்திருக்கிறாரு. ஓகேயா, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்டிவேட்டட் யூ ஒன்லி. ஆனா வந்து டீம் ஒர்க். இப்ப இவர் என்ன பண்ணிக்கிறாருண்டா யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணிருக்கிறாரு. ஆனா டீம் ஒர்க் மூலம் அவர் 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாரு. இது எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து யூ ஷாப்பை மட்டுமே ஆக்டிவ் பண்ணி டீம் ஒர்க் மூலம் வந்து அவர் இன்கம் எடுத்திருக்கிறாரு. எப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த 3A. ஓகே, இப்ப 3A அவர் வந்து 2 டீம் நார்மலா வந்து இந்த இது டீம் ஒர்க். இந்த 3A என்ற டீமுக்கு தானே, இந்த 3A என்ற டீம் மூலம் வந்து அவருக்கு 250 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. இந்த 4A டீம் மூலம் வந்து 250 RV கிடைச்சிருக்கு. அதாவது 3Aல 250 RVக்குரிய சேல்ஸ் நடந்திருக்கு, 4A டீம்லயும் 250க்குரிய சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி 5Bலயும் வந்து 250க்குரிய சேல்ஸ் நடந்திருக்கு. 6B டீமுக்குள்ளேயும் அவருக்கு 250க்குரிய சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த 4Aயும் 3Aயும் சேர்ந்து இந்த யூல A சைட்ல 500ஆகவும் 5Bயும் 6Bயும் சேர்ந்து இந்த யூல B சைட்ல 500ஆகவும் பேலன்ஸ் ஆகி இவருக்கு வந்து 10,000 இன்கம் எட் ஆகி இருக்குது இந்த ரெவென்யூ சார்ட்ல இவரோட டீம் ஒர்க் மூலம். ஓகேயா? ஓகே, அடுத்தே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இத பாருங்க, இது 1A என்ற பிரான்ச்சையும் வந்து ஷுட் பி ஓப்பன். இந்த 1A என்ற பிரான்ச்சையும் இப்ப நாங்க ஓப்பன் பண்ணியாச்சு. 250க்குரிய சேல்ஸ் ஒன்று நடத்தி இதையும் நாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். இப்ப வந்து எங்களுக்கு இதுலயும் வந்து எங்களோட ஆர்வி எல்லாம் வந்து கேல்குலேட் ஆகும். எங்களோட டீம்ல நடக்கிற ஆர்வி வந்து இந்த ஷாப்லையும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா நாங்க இந்த 1A வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேயா, 250 RV போட்டு இப்ப இந்த 1Aட A சைட பாருங்க. 1Aட ஒரு சைடு வந்து 3A, எங்க இடது பக்கம் இருக்கிற சைடு 3A, 1Aட அடுத்த சைடு வந்து 4A நாங்க வந்து இது சொல்றது. இப்ப இந்த 1Aல நாங்க இன்கம் வந்து எடுக்கணும்னு சொன்னா இந்த 3Aல 500 பாயிண்ட்ஸும் 4Aல 500 பாயிண்ட்ஸும் பேலன்ஸ் ஆகணும். 3Aல 500 RV, 4Aல 500 RV, இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகணும். இப்படி பேலன்ஸ் ஆகிற சமயத்துல எங்களுக்கு இந்த 1Aலையும் இன்கம் வந்து எட் ஆகும். ஓகே, இப்ப அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த பிரான்ச் எங்கட அதாவது 2B என்ற பிரான்ச்சையும் நாங்க வந்து ஓபன் பண்ணிட்டோம். 250க்குரிய 250 RVக்குரிய ஆர்டர்ஸ் போட்டு இப்ப இதுலயும் வந்து எங்களுக்கு இன்கம் வந்து எடுக்கிறதுக்காக எங்கட RV வந்து சேவ் ஆக்கப்படும். எப்படி என்று சொன்னா இந்த 2Bட A சைட் வந்து அதாவது 2Bட இடது பக்கம் நிக்கிற சைட் பாருங்க 5B. அடுத்தது வந்து B பக்கம் நிக்கிறது வந்து 6B. ஓகே, அப்ப இது இந்த 5Bயும் 6Bயும் 500 RVயா பேலன்ஸ் ஆகக்கூடும். இந்த 5Bல நடக்கிற சேல்ஸ், 5B டீமுக்குள்ள நடக்கிற சேல்ஸ் 500 RV, 6Bல நடக்கிற சேல்ஸும் வந்து 500 RVயா வந்து பேலன்ஸ் ஆகிற சமயத்துல இந்த 2Bயாலையும் எங்களுக்கு வந்து இன்கம் வந்து எட் ஆகும். ஓகே, இப்ப நாங்க 3 ஷாப்பாலையும் இன்கம் எடுக்கிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கிறோம். இப்ப இதுல பாருங்க, ஆக்டிவேட்டட் U1A 2B. ஓகே, இப்ப இவங்க வந்து யூஎம் ஆக்டிவ் பண்ணிருக்கிறாங்க, 1AM ஆக்டிவ் பண்ணிருக்கிறாங்க, 2BM ஆக்டிவ் பண்ணிருக்கிறாங்க. 40,000 இன்கமும் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்களோட ஆன் ஆர்டர்ஸ் மூலமா தான் எடுத்திருக்கிறாங்க. இவங்க டீம் ஒர்க் ஒன்றுமே பண்ணில்ல. இப்ப இந்த யூஎன் இடத்துல 1000 பேலன்ஸ் ஆகிக்கு. இந்த இப்ப 1000 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா இந்த யூல பாருங்க, 1Aல 500, இதெல்லாம் இவரோட ஆன் ஆர்டர்ஸ். ஓகே, ஆன் ஆர்டர்ஸ். இவர் வந்து எந்த ஒரு டீம் சேல்ஸும் அந்த டீம் ஒர்க்கும் பண்ணல, எல்லாமே ஓன் ஆர்டர்ஸ். ஓகே, இந்த 1Aல வந்து இவர் 500 RVக்குரிய சேல்ஸ் நடத்திக்கிறார். இப்ப எப்படி இதுக்கெல்லாம் நாங்க ஓன் ஆர்டர்ஸ் போட்டது விஷயம் உங்களோட லீடர்ஸ் மார்க்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ 1Aல அவரு 500 RVக்குரிய ஓன் சேல்ஸ் நடத்திருக்கிறாரு. அதே மாதிரி அவரு 3Aலையும் பாருங்க, சாரி
அப்படின்னு சொன்னா அவர் வந்து 3A. ஓகே, 3Aல 500 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடத்திருக்கிறார் அவரோட ஓன் ஆர்டர்ஸ். அதே மாதிரி 4Aலயும் வந்து அவர் 500 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடத்திருக்கிறாரு. ஓகே, அடுத்தே பாருங்க இந்த பக்கத்துல 5Bலயும் வந்து 500 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடத்திருக்கிறாரு. 6Bலயும் வந்து அவரு 500 ஆர்விக்குரிய சேல்ஸ் நடத்திருக்கிறாரு. இப்ப இது சேர்ந்து அந்த யூல வந்து 1000 பேலன்ஸ் ஆகுது. ஓகே, 1000 பேலன்ஸ் ஆகுற சமயத்துல தான் நீங்களுக்கு அந்த யூ ஷாப்பால பாருங்க 20,000 இன்கம் ஹெட் ஆகிக்குது. ஓகே, அந்த 3A 500 4A 500 யூல ஏ பக்கத்திலையும் 5Bல 500 6Bல 500 யூட பி பக்கத்திலையும் சேவ் ஆகிக்குது. இதால எங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகி இந்த யூவால 20,000 இன்கம் ஹெட் ஆகிக்குது. அடுத்தே பாருங்க 1Aலயும் அவருக்கு 10,000 இன்கம் ஹெட் ஆகிக்கு. ஏன்னா அவர் 1A ஓபன் பண்ணிட்டாரு, ஆக்டிவ் பண்ணிட்டாரு. ஸோ அதால அவருக்கு 1Aலயும் வந்து இந்த பாயிண்ட்ஸ்கள் சேவ் ஆகிக்குது. ஓகே, ஸோ வந்து இந்த 1Aலயும் வந்து பாருங்க 500 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகி அவருக்கு வந்து 10,000 இன்கம் வந்து ஹெட் ஆகிக்குது. ஓகே, இந்த 1Aல ஏ சைட்ல 500 எப்படி வந்துச்சுன்னு சொன்னா இந்த 3A பாயிண்ட்ஸ். 1Aல பி சைட்ல எப்படி வந்துச்சுன்னு சொன்னா 500 இந்த 4A பாயிண்ட்ஸ். இந்த 3Aயும் 4Aயும் 500 1A ஏ சைட்லயும் பி சைட்லயும் பேலன்ஸ் ஆகி அதாலையும் அவருக்கு 10,000 இன்கம். அதே மாதிரி பாருங்க 2Bயாலையும் அவருக்கு 10,000 இன்கம். 5Bல இருக்கிற அந்த 500 ஆர்வி 2Bல போயிட்டு சேவ் ஆகிக்குது. 6Bல இருக்கிற அந்த 500 ஆர்வி 2Bல பி பக்கம் சேவ் ஆகிக்குது. ஏன்னா அவரு 2B ஷாப்பையும் ஓபன் பண்ணிட்டாரு, இந்த 2B என்ற பிரான்ச்சஸையும் ஓபன் பண்ணிட்டாரு. சோ இப்படி வந்து அவருக்கு 3 பிரான்ச்சஸ் ஆலையும் வந்து இன்கம் ஹெட் ஆகிக்குது. யூவால 10,000 வந்து பேலன்ஸ் ஆகி 20,000, 1Aயால 500 பேலன்ஸ் ஆகி 10,000, 2Bயால 500 பேலன்ஸ் ஆகி 10,000. இப்படி அவர் வந்து 40,000 இன்கம்க்கு குவாலிஃபைட் ஆகிக்கிறார் அந்த வீக். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, இது வந்து யூ ஷாப்ப 1A 2B இது மூணையுமே ஆக்டிவ் பண்ணிட்டு டீம் ஒர்க் நடத்துறதன் மூலம் வந்து இவங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதாவது வந்து இவங்களோட 3A டீமால 500 பாயிண்ட்ஸ், 4A டீமால 500 பாயிண்ட்ஸ், ஓகே, 5B டீமால 500 பாயிண்ட்ஸ், 6B டீமால 500 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி அதே சேம் மெத்தட் தான் இதுலயும் வந்து இந்த மாதிரி 500 பேலன்ஸ் ஆகி யூ ஷாப்பால இவருக்கு 20,000 இன்கமும், அதே மாதிரி இந்த 1Aல 500 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகி 10,000 இன்கம். அதாவது 1Aல 500 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நான் 3Aல 500, 1Aல பி பக்கம் 4Aல 500, இது ரெண்டு பேலன்ஸ் ஆகி 1Aல 10,000 இன்கம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 5Bயாலையும் இவருக்கு வந்து 10,000 இன்கம் ஹெட் ஆகிக்குது. சாரி 2B ஷாப்பாலையும் இவருக்கு 10,000 இன்கம் ஹெட் ஆகிக்கு. அது எப்படின்னு சொன்னா 5Bல வந்து 500, 6Bல வந்து 500 இந்த ரெண்டு பக்கத்துக்கும் போயிட்டு சேவ் ஆகி இவர் இந்த 3 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணதால இந்த டீம் ஒர்க் மூலமும் இவருக்கு வந்து அதே சேம் 40,000 ஹெட் ஆகிக்கு. இது மூலம் உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா எங்களுக்கு ஓன் ஆர்டர்ஸ் மூலமும் வந்து கமிஷன் எடுத்துக்கொள்ளையிலும், டீம் ஒர்க் மூலமும் கமிஷன் எடுத்துக்கொள்ளையிலும். எப்படி பார்த்தாலும் நாங்க சேல்ஸ் பண்றதன் மூலம் தான் எங்களுக்கு கமிஷன் ஹெட் ஆகுது ஒழிய ஆட்கள் போடுறதுல இல்ல. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 8 டீம் வந்து ஓகே 8 டீம் நாங்க ரன் பண்ணி நாங்க வந்து இன்கம் எடுக்கிற மெத்தட். இதை நான் உங்களுக்கு இப்ப நான் கிளியர் பண்ண போறது இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 4 டீம் அழகா நீங்க 4 நல்ல லீடர்ஸ் மாதிரி உருவாக்கி 4 டீமை நல்ல பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான 4 டீம் உருவாக்கினதுக்கு போறத நீங்க இந்த அடுத்த 4 டீமை பத்தி யோசிக்கணும். ஓகே, குறைஞ்சது உங்களுக்கு இந்த 4 டீமாலையும் 1000 பாயிண்ட்ஸ் சரி வீக்லி வரப்பொழுதான் நீங்க அடுத்த 4 டீமை வந்து கைட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் போட ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைமுக்கு உங்களுக்கு உங்களோட லீடர்ஸ் மாதிரி அந்த விஷயத்த சொல்லி தருவாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னு சொன்னா 8 டீமாலையும் வந்து 8 டீம் ரன் பண்ணி 8 லீடர்ஸ் மாதிரி உருவாக்கி இந்த எல்லா ஷாப்பாலையும் நார்மலா இந்த எங்க இது வந்து
எல்லா ஷாப்பாலையும் வந்து இன்கம் எடுக்கிற ஒரு லீடர்கிட்ட வந்து ரெவென்யூ சார்ட். இப்ப நீங்க யோசிப்பீங்க இந்த எல்லா பிரான்ச்சஸாலையும் எங்களுக்கு இன்கம் எடுக்க இயலுமான்னு சொல்லி. கட்டாயமா இயலும். இந்த 8 டீம் அழகா 4 டீம் ஸ்ட்ராங்கான டீமா உருவாக்கி அடுத்த 4 டீமையும் நாங்க வந்து கைட் பண்ணிட்டு போயிட்டு இந்த 8 டீமாலையும் இன்கம் எடுக்கிற ஒரு லீடர்கிட்ட ரெவென்யூ சார்ட்டை தான் உங்களுக்கு போட்டிருக்கி பாருங்க. இதுல வந்து 7,30,000 இன்கம் வந்து காட்டுது. இது வந்து வீக்லி இன்கம் ஒரு லீடர்கிட்ட. ஓகேயா? இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸாலையும் இன்கம் எடுத்துட்டு போற லீடர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எங்களோட டீமுக்குள்ள. 8 டீம் அழகா ரன் பண்ணிட்டு போறவங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து எங்களோட இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாஸ் இன்கம். நான் சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, எங்களோட இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வீக்லி இன்கம் மினிமம் வந்து 10,000 ஒரு ஷாப்பால், அதாவது ஒரு மல்டி ஸ்டோரால எங்களுக்கு மினிமம் 10,000 எடுக்கலும். மேக்சிமம் வந்து 2 லட்சம் எடுக்கலும். ஒரு ஷாப்ல இருந்து 2 லட்சம் எடுத்து சொன்னா எங்களுக்கு 7 பிரான்ச்சஸ் கம்பெனி தந்திருக்கிறாங்க, 7 ஷாப்ஸ் தந்திருக்கிறாங்க. ஒரு ஷாப்பால 2 லட்சம் என்று சொல்ல போல 7 ஷாப்பால 14 லட்சம் இன்கம் எங்களுக்கு மேக்சிமம் இன்கம்மா எடுக்கலும். இதைத்தான் நாங்க மாஸ் இன்கம் என்று சொல்றது. நாங்க அழகான முறையில 8 டீம் 8 லீடர்ஸ் மாற உருவாக்கி நல்ல ஸ்ட்ராங்கான 8 டீமை கொண்டு போறதன் மூலம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 14 லட்சத்தை வீக்குக்கு கட்டாயம் ஏர்ன் பண்ண இயலும். எல்லாராலையும் இயலும். ஓகே, இது வந்து இதெல்லாம் இன்கம் ப்ரூஃப்ஸ் பாருங்க. 60,000 இன்கம் எட்டாகி இதெல்லாம் வீக்லி இன்கம். 7,30,000, 10,000, இந்த மாதிரி 40,000, இந்த மாதிரி 20,000, 1,80,000 இதெல்லாம் வந்து எங்களோட டீமுக்குள்ள ஒர்க் பண்ற லீடர்ஸ் மாதிரி இன்கம் ப்ரூஃப். இதெல்லாம் ரெவென்யூ சார்ட் அந்தந்த வீக்குக்குரிய. ஓகே ஓகே, அவ்வளவுதான். அதோட நான் சம் அட்வைசஸ் இருக்கேன், அதை நான் சொல்லிட்டு இப்ப வந்து மீட்டிங் எண்ட் பண்றேன் குயிக்கா. என்னன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள கட்டாயமா கவனமா பண்ணணும். எந்தெந்த சைடுக்கு போடணும், எந்தெந்த பிரான்ச்சஸுக்கு கீழே போடணும், எப்படி எப்படி போட்டா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் என்று உங்களோட லீடர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுங்க. அடுத்தது பாருங்க, டோன்ட் சேஸ் அதர்ஸ் டவுன்லைன் அண்ட் கஸ்டமர்ஸ். அடுத்தவங்களோட டவுன்லைனர்ஸ் கஸ்டமர்ஸை பிடிக்க போக வானம். உங்களுக்கு நேர்மையா நீங்க இந்த பிசினஸை பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு புரியதை தான் அல்லாஹ் எங்களுக்கு அளந்திருப்பான். ஸோ அடுத்தவங்களோட விஷயத்துல நாங்க எப்பயுமே தலை போடக்கூடாது. அடுத்து வந்து ஷாப் ஆக்டிவேஷனோட இது ஃபெரோசா சிஸ்டர் அவங்களோட டீமுக்குள்ள நடத்துறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்டருக்கு தான் அவங்க ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணுவாங்களாம். முதலாவது நாங்க ஷாப் ஆக்டிவ் பண்ண உடனே அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு அவங்க சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து 1Aயும் 3Aயும் நீங்க வந்து ஆக்டிவ் பண்ணி கொள்ளுங்க. என்னடா நாங்க 3Aக்கு கீழே தான் முதலாவது லீடரை ரெஜிஸ்ட்ரேஷன் போட போறோம். ஸோ அதனால அவங்க போடுற ஆர்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு 3Aலையும் சேவ் ஆகணும், 1Aலையும் சேவ் ஆகணும் என்றதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 1A தென் 3A ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2B 5B இந்த ஷாப்பை ஆக்டிவ் பண்ண சொல்லுவாங்களாம். இது மூலம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கமும் ஆட் ஆகுமா? ஓகேயா? 7 ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் நீங்க சிஸ்டர் நீங்க ரெகுலரா ஆர்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் நீங்க எப்படி போடணும்னு லீடர்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு செய்யணும். ஓகே, அடுத்தே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வித்தின் 3 months. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடக்குள்ள நீங்க உங்களோட நியூ ஜாயினர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் கட்டாயம் 3 monthsக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடணும். இல்லாட்டி அவங்களோட அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ அதனால 3 monthsக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆர்டர் சரி கட்டாயம் நீங்க அவங்கள போட வைங்க. அடுத்தது அக்கௌண்ட் எக்ஸ்பைரேஷன் நோ யூஷப் ஆர்டர்ஸ். யூஷப்புக்கு நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஆர்டர்ஸ், ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க ஆர்டர் ரெண்டும் போடாட்டி எங்களோட அக்கௌண்ட் வந்து டிஆக்டிவ் ஆகிடும், எக்ஸ்பயர் ஆகிடும், காலாவதி முடிஞ்சிடும். அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இன்கம் அமௌண்ட் எடுத்தா மட்டும்தானே வித்ட்ரோவல் போடுறது. யூஷப்புக்கு ஃபர்ஸ்ட் நாங்க 250 RVக்கு ஆர்டர்ஸ் வந்து போடுவோம், திரும்ப நாங்க யூஷப்புக்கு ஆர்டரே போட மாட்டோம். ஆனா நாங்க 1 yearக்குள்ள இன்கம் அமௌண்ட் எடுத்தா அந்த இன்கம் வித்ட்ரோவல் பண்றதுக்காக யூஷப்புக்கு ஆர்டர் போடுறது. இப்படி நாங்க 1 yearக்குள்ள நாங்க ஒரு ஆர்டர் போடலன்னு சொன்னா எங்களோட அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஸோ வந்து 1 year ஆகி நீங்க இன்கம் வந்து வித்ட்ரோவல் பண்ணலன்னு சொன்னா உங்களோட யூஷப்புக்கு ஜஸ்ட் ஒரு 4 points ஆர்டர் சரி போட்டுக்கொள்ள சொல்லுங்க உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கும். அதே மாதிரி நீங்களும். ஓகே, அடுத்தது வந்து டோன்ட் டூ எனி அதர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது வந்து கம்பெனி ரூல்ஸ். எங்களோட எபெக்ஸோட செஞ்சுக்கொண்டு உங்களுக்கு எந்த வித நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸும் வேற செய்யலாது. இப்படி செஞ்ச நிறைய லீடர்ஸ் ஸ்மார்ட் அக்கௌண்ட்டை வந்து கம்பெனியால டிலீட் பண்ணிருக்கிறாங்க. எபெக்ஸோராவே நீ செய்யலாத மாதிரி. ஸோ வந்து நீங்க எபெக்ஸோராவை செஞ்சுக்கொண்டு இந்த மாதிரி மாஸ் இன்கம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கொண்டு வேற வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தேடி போகவே வேண்டாம். ஓகேயா? உங்களுக்கு கடைசியில ஒன்றுமே இல்லாம போயிட்டுது. அடுத்து வந்து இன்கம் ப்ரூஃபை காட்டி அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க லட்சக்கணக்கு இன்கம் எடுக்கிறோம், கோடிக்கணக்கு இன்கம் எடுக்கிறோம்,
அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி இன்கம் எடுக்கிறோம், பணத்தெல்லாம் வீசுற மாதிரி எல்லாமே வீடியோ பண்ணி எல்லாம் நாங்க ஆட்கள் சேர்க்க கூடாது ஒரு நாளும். ஓகே, இதெல்லாம் பிரமிட் சிஸ்டத்துக்குரிய ஒரு அடையாளம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து டோன்ட் அட்ராக்ட் பீப்புள், சாரி டோன்ட் யூஸ் லைஸ். எப்பயுமே பொய்யை வந்து யூஸ் பண்ண வேணும்னு போட்டிருக்கு. நாங்க உண்மையாவே நடந்து கொள்வோம், எங்களுக்கு நேர்மையா. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாருங்க, நாங்க வந்து தூங்கும் போதும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாவிட்டால் சாகும் வரை நாம் உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாரன் புஃபெட் வந்து போட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க செய்யற இந்த எஃபெக்ட்ஸ் ஒரு இன்கம் அப்படித்தான். ஓகே, நாங்க வந்து ஒர்க் பண்ணாம நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எங்களுக்கு இதுல நல்ல டீமை நாங்க உருவாக்கிட்டோம் என்று சொன்னா, நாங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிட்டு அப்படி இல்லை நாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க ஒர்க் பண்ணாம விட்டுட்டோம் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நாங்க ஆரம்பத்துல போட்ட எஃபர்ட் மூலம், நாங்க ஆரம்பத்துல எஃபர்ட் போட்டு எங்களுக்கு நல்ல டீம் உருவாக்கிட்டோம். ஸோ அந்த டீம் ஒர்க் மூலம் எங்களுக்கு இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் நவம்பர் நடந்த எங்கட நாட்டுல நடந்த அனர்த்தம், அந்த டைம்ல நாங்க ஒர்க் பண்ணல, எங்கட ஹஸ்பண்ட்மாருக்கு கூட வெளியில போக இயலாத சுச்சுவேஷன். ஆனாலும் எங்களுக்கு அந்த 2-3 வீக்கும் எங்களுக்கு இன்கம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? நாங்க பில் பண்ணி வச்ச அந்த டீம்ல நடந்த அந்த ஒர்க் மூலம். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு அந்த மாதிரி ஒரு அனர்த்தத்துல கூட எங்களுக்கு நாங்க இன்கம் வந்துச்சு, நாங்க இன்கம் ஏர்ன் பண்ணோம். அதே மாதிரி தான் எங்களோட ருஷானி சிஸ்டரை பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட அம்மா இருந்து போன டைம் அவங்க பெருசா ஒர்க் பண்ணல, அந்த டைம் கூட அவங்களுக்கு இன்கம் ஒன்று வந்துச்சு. என்ன சொன்னா, அவங்க ஆரம்பத்துல எஃபர்ட் போட்டு அவங்க பில்ட் பண்ணி வச்சு அந்த டீம் ஒர்க் மூலம் அவங்களுக்கு கிடைச்ச இன்கம். இந்த மாதிரி நாங்க ஒர்க் பண்ணாட்டியும் கூட ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு இன்கம் வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நெட். அதுலயும் வந்து இந்த எபெக்ஸ் சோரா. ஓகே, சோ வந்து நாங்க கட்டாயம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா நாங்க சாகும் வரைக்கும் உழைச்சி கொண்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில பேரு டெய்லி ஒர்க் பண்றவங்க, அவங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போகாட்டி அவங்களுக்கு அந்த அந்த நாளை கொண்டு போறது கஷ்டமாயிருக்கும். அவங்க எந்த சுச்சுவேஷன்லயும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எங்களுக்கு கிடைச்சிக்கு அப்படி இல்லை ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட்ல எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்றாலே ஓகே, உங்களுக்கு கீழே நல்ல லீடர்ஸ் மாதிரி உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தூங்கும் போது கூட வருமானம் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே, அப்ப நான் வந்து என் பண்றேன். நிறைய நேரம் எடுத்துட்டேன், சாரி. உண்மைக்குமே வந்து லேர்ன் ஏர்ன் மேக் யுவர் லைஃப் ஷைன் போட்டீங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க, அது மூலம் நீங்க ஏர்ன் பண்ணுங்க, அது மூலம் உங்களோட லைஃபை நீங்க ஷைன் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ வந்து எஃபெக்ட் சோரா மூலம் வந்து நீங்க ஒரு கிரீடத்தை சூடி ஒரு ராஜாவோ ராணியாவோ இன்ஷால்லா வாழுங்க. ஸோ வந்து பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கையில கிடைச்சிக்கு, நீங்க சரியான முறையில யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது இன்ஷால்லா. ஸோ எல்லாருக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருக்கும் கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஓவரா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போர் அடிச்சுட்டோ தெரியா, சாரி. நான் டைமே பார்க்கல. இன்னொரு தடவை சாரி. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண எல்லாமே போனது, நிறைய விஷயங்கள் சொல்லி தர இருந்தேன். அதுக்கு அகைன் சாரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் குட் நைட். அப்ப நான் வந்து என் பண்றேன். ஓகே.